சரி, இன்றைக்கு நாங்க வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு என்ன கிளாஸ்ன்னா ஃபைவர் அப்படின்றது ஒரு கோர்ஸ். ஸோ அந்த ஃபைவர் என்றதை விட ஃப்ரீலான்சிங் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படின்றது தெரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு ஃபைவர் அப்படின்னா என்ன, ஸோ அதில் எப்படி ஒர்க் பண்ணலாம் ரெண்டு டோட்டலாகவே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி அதில் பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி வந்து கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். அப்படி இல்லாட்டிக்கு நாங்கள் வந்து ஃபுல்லாக அதை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் கட்டாயம் வந்து ஆக மாட்டோம். ஜஸ்ட் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் வச்சு கொண்டு போகிற மாதிரி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு திருப்பி மறக்கிற அந்த மாதிரி செட்டப்பில் தான் இதுவும் இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஃபைவர் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு தடவை இன்றைய சொல்லிக்கொள்கிறேன். ஸோ இன்றைக்கு இந்த கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி நடக்கிறது வந்து ஸ்கைஅப் ப்ரைவேட் லிமிடெட்ல தான் இந்த கிளாஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ மாஸ்டரிங் ஃபைவர் அப்படின்ற கோர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் செஷன் வந்து இன்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கிறீங்க கட்டாயம் ஒரு இன்கம் அமௌண்ட் எடுக்கிறதுக்கும் பார்ட் டைம் ஜாப் ஆன்லைனில் வந்து மேக் பண்ணுறதுக்கு தான் மணியை. ஸோ அதுக்காக வந்து இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுற மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நாலேஜ் உண்டு ஃப்ரீலான்சிங் ஃபைவர் அப்படின்ற பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது 100% வந்து நீங்கள் இன்னொரு ஆளுக்கு வந்து டீச் பண்ணுற லெவலுக்கு வந்து இருக்கணும். ஓகே. ஸோ இந்த கிளாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் 1. ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃப்ரீலான்சிங் அண்ட் ஃபைவர் அப்படின்ற டாபிக்ல தான் இந்த கிளாஸை வந்து நாங்கள் மூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாஸை கைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைஅப் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியால் வந்து இந்த கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணப்படுது. அவங்களோட லோகோ வந்து இதுதான், நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஸ்கைஅப் campus.com அப்படின்னு சர்ச் பண்ணாலும் வெப்சைட் வந்து இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைவர் மட்டும் இல்லை, ஃபைவர் கோர்ஸ், வேர்ட்ப்ரெஸ் கோர்ஸ், கிராஃபிக் டிசைன், ஃபியூச்சரில் வந்து நிறைய கோர்ஸ்கள் வந்து இன்னும் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகே. ஸோ இன்றைக்கு கிளாஸில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டென்ட்ஸில் வந்து என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரீலான்சிங் அண்ட் ஃபைவர். யாருமே யோசிக்க தேவையில்லை, இதில் எல்லாம் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ அப்போ இன்றைக்கு லெக்சர்ஸ் வந்து இங்கிலீஷில் நடக்க போகுது அப்படின்ட்டு ஜஸ்ட் நான் வந்து கண்டென்ட்டை மட்டும்தான் நான் இங்கிலீஷில் செட் பண்ணிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸும் சரி உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸும் வந்து தமிழ் மீடியஸில் தான் நடக்கும். ஸோ யாரும் வந்து பயப்பட தேவையில்லை, கன்ஃபியூஸும் ஆக தேவையில்லை. ஓகே. இந்த கண்டென்ட்டை பார்த்தோம்னா ஃப்ரீலான்சிங் ஃபைவரை பற்றி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கட்டாயம் வரும். நம்ம வந்து ஆல்ரெடி சொல்கிறேன், இந்த கோர்ஸ் எண்டில் உங்களுக்கு கட்டாயம் ஒரு 100% நாலேஜ் கொண்டு வரும் இது சம்பந்தமா. அடுத்த ஃபைவர்ண்டா என்ன, இந்த ஃபைவர்ல வந்து யார் யார் ஒர்க் பண்ணலாம், கிக்குண்டா என்ன, ஃபைவருக்கும் ட்ரெடிஷனல் ஜாப் பண்றது வந்து நாங்கள் இப்போ சாதாரணமாக மார்னிங் ஒர்க்கு போகிறோம் அந்த ஒர்க்கை சொல்கிறோம். ஸோ அடுத்த வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங் ப்ரூஃப்களையும் வந்து நாங்கள் லைவாகவே இதில் அட்டாச் பண்ணி பார்த்துக்கொள்வோம். ஓகே. ஸோ ஃபைவர்ண்டா என்ன, ஸோ யாருக்காச்சு, ஃப்ரீலான்சிங்ண்டா என்ன. ஸோ இதுக்கு முன்னாடி ஃப்ரீலான்சிங்கை பற்றி தெரியும் எனக்கு ஓரளவுக்காச்சும் நாலேஜ் இருக்கு அப்படின்றவங்க வந்து கமெண்ட்ல வந்து சாட்ல வந்து டக்குண்டு வை அப்படின்னு ஜெஸ் பண்றதுக்கு வை என்று டைப் பண்ணுங்க. இது வரைக்கும் எந்த நாலேஜும் இல்லை அப்படின்றவங்க வந்து நோ என்னன்னு டைப் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எனர்ஜெட்டிக்காக இருங்க, குயிக் ரெஸ்பான்ஸ் ஒன்று தாங்க, நாங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி கொண்டு போவோம். ஓகே. ஸோ எல்லாரும் வந்து ஜஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ நாங்கள் வந்து சிம்பிளாகவே அப்போ நாங்கள் இந்த ஃப்ரீலான்சிங் என்னன்றதை பார்ப்போம். ஸோ டீப்பாக பார்க்குறது வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஃப்ரீலான்சிங் அப்படின்ற என்னன்றதை பார்ப்போம். ஃப்ரீலான்சிங் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு தியரட்டிக்கலாக நாங்கள் பார்த்தோம்னா ஃப்ரீலான்சிங்ன்றது வந்து இண்டிபெண்ட்டாக வேலை செய்கிற ஒரு மெத்தட் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸை பயன்படுத்தியோ இல்லை இன்னொன்று ஸ்கில்ஸாவோ வந்து ஒரு கிளைண்ட்ஸுக்கு வந்து உங்களோட சர்வீஸை கொடுக்குறது தான் சொல்கிறோம் ஃப்ரீலான்சிங் அப்படின்ட்டு. பட் இது எதில் செய்கிறோம்னா ஆன்லைனில் தான் இந்த ஒர்க்கை பண்ணுறோம். இந்த ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறதால இதால் என்ன பெனிஃபிட்ஸ்ன்றா நீங்கள் லோக்கல்லையும் சரி இன்டர்நேஷ்னலும் சரி ஒர்க் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நீங்கள் வந்து ஸ்ரீலங்கனாக இருந்தீங்கண்டா இல்லை இந்தியனாக இருந்தீங்கண்டா இந்தியன் கண்ட்ரியில் இருக்கிற கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதே நேரத்தில் ஃபார் இந்தியன் என்ற கண்ட்ரியை விட்டு சுற்றி இருக்கிற எந்த கண்ட்ரியில் இருக்கிற கிளைண்ட்ஸோட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ நாங்கள் பின்னுக்கு என்னென்று ஃபுல்லாக டீப்பாக பார்ப்போம். ஓகே. ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்றா யாரு?
ஸோ சுய தொழில் செய்பவர் இல்லை தனித்தொழில் முனைவர் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் கட்டாயம் இருக்கும். என்னத்துக்கு? நாங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நாங்களும் ஒரு ஓனர் ஆகணும். டெய்லி எப்படி ஒவ்வொரு நாளும் ஜொப்புக்கு போய் ஒருத்தர்கிட்ட பேச்சு வாங்கி அந்த சேலரிக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? மார்னிங் எழும்புறோம், வேலைக்கு போகிறோம், ஒர்க் அப் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம், திருப்பி ஒர்க் முடிஞ்சு வரோம், 1 மந்த் முடியும் உங்களுக்கு ஒரு சேலரி வந்து வரும். பட் எல்லாருக்கும் ஒரு கனவு, ஒரு ஆசை ஒன்று இருக்கும். என்ன? நாங்களும் வந்து ஒவ்வொன்றா ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். பட் வந்து அதில் மெயின் பிரச்சனை என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன? இன்வெஸ்ட்மெண்ட், மணி. மெயின் பிரச்சனையே மணி தான். ஸோ இந்த மணி வந்து எல்லார்ட்டையும் இருக்காது. அவங்க ஒவ்வொரு ஆகோட பிஸ்னஸ் ஸ்டைலை பொறுத்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. பட் இந்த ஃப்ரீலான்சிங்கில் வந்து நாங்கள் பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத சில சைட்ஸ்களும் இருக்குது. ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது, நீங்கள் எந்த ஒரு மணியும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத ஒரு பிளாட்ஃபார்மை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுவும் நீங்கள் வந்து 0% இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஓனர் நீங்கள் தான். நீங்கள் முடிவு எடுக்கிறது தான், நீங்கள் வைக்கிற டீலிங் தான். உங்களுக்கு வர மணி, ஃபுல் இன்கம் எல்லாமே நீங்க டிசைட் பண்றதா தான் இருக்கும். உங்களுக்கு மேல யாருமே இருக்க போறது இல்லை. ஸோ பொஸ் வந்து நீங்க தான். ஸோ அதனாலதான் சொல்றாங்க ஃப்ரீலான்சிங்ல வந்து சிம்பிளா ஒர்க் பண்றாங்கள வந்து ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரீலான்சர்ஸ் வந்து ட்ரெண்டா டிவைட் ஆகுது. எப்படின்னா செல்லர்ஸ் பையர்ஸ். ஸோ செல்லர்ஸ் பையர்ஸ்ன்றது ஃப்ரீலான்சிங் மட்டும் பை வராது. டோட்டலாக வந்து எல்லா இடத்துக்குள்ளேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே செல்லர்ஸ் பையர்ஸ் என்ற ஆப்ஷன் வந்து கட்டாயம் வருவாங்க. ஒரு கடையாக எடுத்தாலும் சரி, அல்லது ஒரு மோல் எடுத்தாலும் சரி, செல்லர்ஸ் பையர்ஸ் இருப்பாங்க. ஸோ கட்டாயம் என்ன, நாங்கள் ஒரு இன்கம் எடுக்கணும்னா எங்களோட சர்வீஸை வாங்குறதுக்கு இன்னொரு சைட்டில் ஒரு ஆள் இருந்தே ஆகணும். ஸோ ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று கிடைக்குதுன்னா அங்கே சைட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணவங்க, அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரீலான்சர் அப்படின்றது வந்து செல்லர்ஸ் பையர்ஸ் இருப்பாங்க. இப்போ செல்லர்ஸ்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ எங்களுக்கு ஒரு சந்தைக்கு போனால் இல்லை ஒரு ஷொப்புக்கு போனால் எங்களுக்கு விற்கிறவங்களை தான் சொல்றது செல்லர்ஸ். நாங்கள் வாங்க போகிறோம்னா எங்களை சொல்றது என்ன? பையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக நான் ஒரு அழகான ஃபோட்டோ ஸ்டண்டு நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதை விட நாங்கள் சிம்பிளாக செல்லர்ஸ் பையர்ஸ்ன்றது பற்றி சின்ன ஒரு குழந்தை பிள்ளைகள் தான். பட் நான் சிம்பிளாக அதையும் வந்து தியரட்டிக்கலாக ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் ஜஸ்ட் இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸை வந்து ஹையர் பண்ணுறது ஃப்ரீலான்சர்ஸ் வந்து செல்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பையர்ஸ்ன்றது. ஸோ இங்கே நாங்கள் ஃப்ரீலான்சிங் சைட்டாக பையர்ஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள கிளைண்ட்ஸ் என்று கதைப்போம். இந்த பேர்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்டா நீங்கள் பார்த்துருப்பீங்க ரியல் எஸ்டேட் சைட்டில் அல்லது வேறு வேறு ஒர்க்குகளை வந்து கிளைண்ட்ஸ் தான் கதைப்பாங்க ஒழிய பையர்ஸ் அப்படின்றவங்க வந்து டிரெக்டாக வந்து ஒரு ப்ராடக்டை வாங்குறாக்களை வந்து பையர்ஸ் என்று சொல்கிற மாதிரி. ஸோ இருக்கும் கிளைண்ட்ஸ்ன்றது வந்து ஆரண்டே தெரியாமல், ஸோ இல்லாட்டிக்கு ஒரு ஒர்க்கை வந்து ஹையர் பண்ணுறதா ஒரு ஆளாக இருப்பாங்க சர்வீஸுக்காக. அதே மாதிரி செல்லர்ஸ் அப்படின்றது நாங்கள் வந்து இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு இன்கம் எதிர்பார்த்து இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதில் மெயினாக இந்த ஃப்ரீலான்சிங் ஃபைவர் அப்படின்றதுல வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க அப்படி என்றால் அதுக்கு அர்த்தம் வந்து நீங்கள் செல்லர்ஸாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு மணியை வந்து ஏர்ன் பண்ணுற ஃபோக்கஸில் தான் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் எல்லாம் எந்த கேட்டகரியில் வருவீங்க? செல்லர்ஸ் அப்படின்ட்டு. ஃப்ரீலான்சர்ஸ் ஹூ ஆஃபர் தேர் சர்வீஸ் டு கிளைண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்களோட சர்வீஸை வந்து கிளைண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்களா இருப்பீங்க. ஸோ இந்த சர்வீஸ், கிளைண்ட்ஸ், ஃப்ரீலான்சிங் எல்லாம் வந்து நாங்கள் பார்ப்போம். குழம்பாதீங்க. ஓகே, ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மை வந்து கொஞ்சம் சட் பாக்ஸில் வந்து எனக்கு செட் பண்ணுங்க. ஸோ எதாண்டா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட நாலேஜ் கெட்டின உங்களோட மைண்டுக்கு தெரிஞ்ச நீங்கள் கேள்விப்பட்ட சில சைட்ஸ்கள் வந்து கட்டாயம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா எல்லாரும் சட் பாக்ஸில். ஓகே, ஒருத்தர் வந்து சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரீலான்சிங்கில் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமாக இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பிளாட்ஃபார்மையும் வந்து எனக்கு ஒரு ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படின்றதுக்குள்ள நீங்கள் கொஞ்சம் பேர் வந்து ஃபைவர், அப்வொர்க், பீப்புள் பவர், இண்டீட் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஒரு வேர்ட் இல்லை. ஃப்ரீலான்சிங்ன்றது ஒரு கொமனான ஒரு பேர் தான், நேம் தான் ஃப்ரீலான்சிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜொப் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லுவோம், தெரியும் தானே? ஜொப் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஜொப்புக்குள்ளே இன்னும் எல்லா வரும். டீச்சிங் வரும், லேபர் ஒர்க் வரும், இன்ஜினியரிங்கோ ஏதோ ஐடி ஒர்க்கோ எந்த ஒர்க்னாலும் ஜொப் பண்ண ஒர்க், ஜொப் அந்த நேமுக்குள்ளே வரும். அதே மாதிரி ஃப்ரீலான்சிங் அப்படின்றது வந்து அதுக்கான ஜொப்புக்கான இன்னொரு நேம் தான். ஸோ அதுக்குள்ள வர பிளாட்ஃபார்ம்ஸ் தான் என்ன? ஃபைவர், அப்வொர்க்,
அடுத்து வந்து பீப்புள் பவர், ஃப்ளெக்ஸ் ஜாப், ஃப்ரீலான்சர். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. ஃபைவர்ன்றது இதுதான். ஸோ நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. ஃபைவர்ற லோகோ வந்து FI அப்படின்ற மாதிரி ஒரு க்ரீன் கலர் தான் அவங்களோட தீம் கலரா இருக்கும். ஸோ மற்றெல்லாம் இது. பட் நாங்க ஏன் ஃப்ரீலான்சிங்ல இவ்வளோ பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஃபைவரை நாங்க சூஸ் பண்றோம். ஸோ என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஏதாவது ஒண்டி மெயினா இருக்கிற வழியாத்தானே நாங்க அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம், சரிதானே? ஸோ அதனால வந்து நாங்க என்ன அர்த்தம்ன்றதை இருக்கா பார்ப்போம். ஃப்ரீலான்சர்ல ஸ்ரீலங்கால ஒர்க் பண்ணலாமா? ஃப்ரீலான்சிங்ல வந்து ஸ்ரீலங்கால இல்ல, நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸ்ரீலங்காவிலையும் ஒர்க் பண்ணலாம், இந்தியாவில இருந்தாலும் ஒர்க் பண்ணலாம். சப்போஸ் நீங்க ஸ்ரீலங்கன் சிட்டிசனா நீங்க இங்க இருக்கிறீங்க, ஃபியூச்சர்ல வந்து மேபி லண்டனோ கனடாவோ வந்து நீங்க ஷிஃப்ட் ஆகி அங்கேயே வந்து லிவிங் பண்றதுக்காக பிளான் பண்ணி போறீங்கன்னா, நீங்க அதே அப்படியே கொண்டு போய் அங்கேயும் ஒர்க் பண்ணலாம். ஏன்டா நீங்க வந்து ஆன்லைன்ல ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கான கிளைண்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல இருப்பாங்க. ஸோ நீங்க எங்க ஒர்க் போய் நீங்க ஒர்க் பண்ணாலும் கட்டாயம் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு பிசிக்கலான ஒரு ஏரியா, பிசிக்கலான கண்ட்ரில தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஓகே. ஸோ ஃபைவர் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் கேட்க தேவையில்லை. ஆல்ரெடி எல்லாருமே வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஃபைவர் ஃப்ரீலான்சிங் ஃபைவர் அப்படின்ட்டு. ஸோ ஃபைவர் என்றா என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் சிம்பிளா வந்து அதை சொல்றேன். இது நார்மலா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபைவர் வந்து இதுதான் லோகோ. மற்ற நாங்க இதுக்கு முன்னுக்கு பார்த்திருந்த இந்த இது இவ்வளவும் வந்து ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்முக்குள்ள வரும். பட் இது மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமா இருக்குது. பட் இந்த ஃபைவரும் வந்து அதுக்குள்ள இன்க்ளூட் ஆகுது. ஸோ இந்த எல்லா பிளாட்ஃபார்மையும் விட ஃபைவர் வந்து பெஸ்டா இருக்கு ஏனென்றதையும் நாங்க பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா, ஒரு விஷயத்த நாங்க ஃபுல்லா தெரிஞ்சு கொள்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதுல ஹிஸ்டரியை ஃபுல்லா தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க மேபி ஒரு ட்ரேடிங்கோ, பிட்காயினோ அந்த மாதிரி பார்க்கக்குள்ள அதுல ஹிஸ்டரி எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு கொள்வீங்க. இப்போ ஒரு ஆளை வந்து நீங்க சர்ச் பண்ணி பாக்குறீங்கன்னா, சப்போஸ் நீங்க உங்களுக்கு ஒரு ஆளை பற்றி இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா, நீங்க கட்டாயம் என்ன செய்வீங்க, அவங்க எங்கிருந்து வராங்க, அவங்க இதுக்கு முதல்ல என்ன செஞ்சாங்க அப்படின்ட்டு கட்டாயம் என்ன செய்வீங்க, ஒருக்கா பாஸ்டா வந்து ஒருக்கா அனலைஸ் பண்ணுவீங்க, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி நீங்க எப்பயுமே ஒன்றை ஸ்டார்ட் பண்ணும் முதல் அதுல பாஸ்ட் எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணணும். ஏனென்றா நீங்க பண்ண போற ஒர்க் வந்து கட்டாயம் ஸ்டேபிள் ஆனதா அன்ஸ்டேபிள் ஆனதா பாக்குறது தான் இந்த ரிசர்ச்சை பண்ண சொல்றேன். பிகாஸ் எல்லாரும் வந்து இப்ப ஆன்லைன் அப்படி என்று சொல்லக்கூடிய, ஆன்லைன்ல மணி ஏர்ன் பண்றேன் சொல்லக்கூடிய எக்கச்சக்கமான ஸ்கேம்ஸ் வந்து இப்போ எங்கிட்ட சோஷியல்லையே வந்து சோஷியல் லைஃப்லயே நடந்துட்டு இருக்கு. சப்போஸ் இப்போ உங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பர் வர்றது அல்லது எக்ஸ்ட்ரா லிங்குகள் வரும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணக்கூட உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கிற மணி எல்லாம் போய் வித்ட்ரா பண்ற மாதிரி, அல்லது அதாவது மொபைல்ல கால் வரும், உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்குன்னு சொல்லுங்க, இதால உங்களுக்கு வந்து இவ்வளவு காசு வந்து அட் ஆகும், நாங்க இங்க இருந்து கதைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இதுகளை வந்து எங்கட சோஷியல் லைஃப்லயே வந்து ஃபேஸ் பண்ணினதால ஆன்லைன்ல வந்து மணி ஏர்ன் பண்ற அப்படின்ற கூட நிறைய பேர் பதப்படுற விஷயம் என்னன்னா, இது ஸ்கேமா இருக்கும் அப்படின்றது. ஸோ அந்த ஸ்கேம இருக்குமா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு மெயின் விஷயம் என்ன செய்யணும், எங்களோட ஹிஸ்டரியை வந்து அனலைஸ் பண்ணணும். எந்த விஷயம் பண்றாரு, ஸோ இந்த ஃபைவர் ஸ்கேமா இல்லையா, இந்த ஃபைவர் ஃப்ரீலான்சிங்ன்றது பொய்யா, உண்மையிலேயே ஏர்ன் பண்ணலாமா அப்படின்றதுக்கு ஒரு சின்னனா நான் வந்து ஹிஸ்டரியை வந்து உங்களுக்கு சொல்லி தந்துட்டு போறேன். ஓகே. ஸோ அந்த ஃபைவர் அப்படின்றது வந்து 2010 வந்து லான்ச் பண்ணது. இன்றைக்கு என்ன 2025, கிட்டத்தட்ட 15 வருஷம் வந்து இந்த ஃபைவர் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாம. ஸோ ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 15 வருஷமா இந்த ஃபைவர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எங்களோட ஹைலைட் பாயிண்ட் வந்து அதை நம்புறதுக்கு இத்தனை வருஷம் இது ரன் ஆகுது. ரெண்டாவது, மல்டிநேஷனல் ஆன்லைன் மார்க்கெட் பிளஸ் ஃபார் ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் 2 மில்லியன்ஸ் நான் போட்டிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்டா, ஸோ இங்கே ஃபைவர் அப்படின்றதுல வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒர்க் இல்லை, உங்களுக்கு என்ன ஒர்க் தெரியுமோ அந்த ஒர்க்கை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், உங்களுக்கு வந்து டைப்பிங் தெரியும், அல்லது வெப்ஸ் டிசைன் பண்ணுவீங்க, இல்லாட்டி சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு ஒரு பர்த்டே ஒரு ஆளுக்கு விஷ் பண்ணுறதுக்கு ஒரு பர்த்டே போஸ்ட் செய்வீங்க. ஸோ என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ, இப்போ கிராஃபிக் டிசைன் ரிலேட்டடான ஸ்கில்ஸாக சரி, ப்ரோக்ராமிங் பண்ணுறது, அல்லாட்டிக்கு உங்களுக்கு ரைட்டிங் பண்ணுறது, அல்ல எக்ஸாம்பிளுக்கு ஜோம் வீடியோ எடிட்டிங் பண்ணுறேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக கிராஃபிக் டிசைன் அண்டா கிராஃபிக் டிசைன் மட்டும் தெரிஞ்சவங்க மட்டும் ஒர்க் பண்ணுற ஏரியா இல்லை இது. யார் என்ன தெரியுமோ அவங்க இதுக்குள்ள ஒர்க் பண்ணலாம். அதுக்கு அர்த்தம் தான் மல்டிநேஷனல் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். அதனால வந்து எல்லாருக்குமான ஒரு பெர்ஃபெக்டான பிளேஸா இருக்குது இந்த ஃபைவர். அடுத்து வந்து இந்த ஃபைவர் வந்து ஃப்ரீலான்சிங் கனெக்ட் பண்ணுது, பீப்புளையும் ஃப்ரீலான்சிங் வந்து ஒரு கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜா வந்து ஃபைவர் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, இப்போ ஒரு நீங்க ஒரு ஒர்க்கு போனா
ஐ ஆம் அ போஸ்டர் டிசைனர். குட் ப்ரோ. நாங்கள் வந்து பின்னுக்கு பார்ப்போம் உங்களோட சர்வீஸ் செய்யும் அப்படியே. ஓகே. ஃபைவர் கனெக்ட் ஃப்ரீலான்சஸ் டு, அதாவது சொல்ல போனால் இந்த ஃபைவர் அப்படின்றது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பிசிக்கல் கம்பெனி மாதிரி வெப்சைட் தான் ஃபைவர் அப்படின்றது. இப்போ ஃபேஸ்புக் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஃபைவரம்ன்றது ஒரு வெப்சைட் தான். இதில் வந்து நீ ஒரு சைட்டில் வந்து செல் பண்ணுற ஒரு ஆள் இருப்பாங்க, இன்னொரு சைட்டில் வந்து வாங்குற ஆட்கள் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் அமேசானோ டெராஸோ வந்து இப்போ ஸ்ரீலங்கனா இருந்தீங்கன்னா டெராஸ், அதே மாதிரி இந்தியன்ஸாக இருந்தீங்கன்னா அமேசான். ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாம் எப்படியும் ப்ரொடக்ட்ஸ்கள் வந்து வாங்கியிருப்பீங்க. இங்கே வந்து நீங்கள் என்ன ப்ரொடக்டாக வாங்குறீங்க, அங்கே இருக்கிற யார் எவரெண்டு கூட தெரியாது. ஜஸ்ட் நீங்கள் அந்த ப்ரொடக்டை பார்க்குறீங்க, ரிவ்யூஸை பார்க்குறீங்க, உங்களோட பேமெண்ட்டை பார்க்குறீங்க, எல்லாம் ஓகேன்றக்குள்ள அந்த ப்ரொடக்டை நீங்கள் என்ன செய்யுங்க, ஆர்டர் போடுறீங்க. பட் இங்கே வந்து ப்ரொடக்ட் அப்படின்ற மாதிரி இதுவும் இல்லை. உங்களோட சர்வீஸ், உங்களோட ஸ்கில்ஸ், ஸ்கில்ஸ்ன்ற நான் இங்கே கதைக்கிற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச திறமைகள். அது பாடுறதா இருக்கலாம், ஆடுறதா இருக்கலாம், இல்லாட்டி ஐடி நாலேஜ் சைட்டா இருக்கலாம், டிசைனிங்கா இருக்கலாம், அல்லது கேமிங் சம்பந்தமா என்ன இருந்தாலும் அதை நீங்க மணியா மேக் பண்ற ஒரு சைட் தான் இந்த இது ஃபைவர். ஓகே, எல்லா கொஸ்டின்ஸுக்கு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா ரிப்ளை பண்றேன். இதை ஃபினிஷ் பண்ணிட்டு ஓகே. ஓகே, அடுத்து வந்து ஃபைபர்ல வந்து 500க்கு மேல கேட்டகரிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பட் 500க்கு மேல மெயின் கேட்டகரிஸ் தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிஸுக்குள்ளே கீழே சப் கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் கிராஃபிக் டிசைன்ன்றது ஒரு கேட்டகரி. அதுக்கு கீழே வந்து ஃபிளேயர் டிசைன், போஸ்டர் டிசைன், இன்விடேஷன் கார்டு டிசைன், சர்டிஃபிகேட் டிசைன், ஸோ இதெல்லாம் வந்து சப் கேட்டகரி. அப்போ 500 பிளஸ் கேட்டகரி சென்டருக்குள்ள ஒவ்வொன்றுக்குள்ள சப் கேட்டகரிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அப்படி பார்த்து தான் டோட்டலாக 2 மில்லியன்ஸ் கிட்ட சர்வீஸ் இருக்கு. இன்னும் புதுசு புதுசா ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா இப்போ ஏஐ வந்து ரிலேட்டடா வந்து என்ன செஞ்சிருக்கு, இப்போ ஃபியூச்சர்ல இந்த காலத்துல வந்து ஏஐ நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கு. எதை எடுத்தாலும் கட்டாயம் ஏஐ அதுக்குள்ள வந்து என்ன செய்யுது, வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போவே நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் சைட்டுக்குள்ள இதுக்குள்ள எல்லாம் இறங்கி இப்போயே நீங்கள் ஒர்க் பண்ணால் இன்னும் ஒரு 5 வருஷத்துல நீங்கள் எப்படி இருப்பீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. பட் இந்த ஒரு இது வந்து உங்களுக்கு கட்டாயம் ஒரு ஏர்னிங் சைட்டாக எடுத்து தந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் எடுக்கும். அதே மாதிரி இந்த ஃபியூச்சர்ல வந்து இந்த டெக்னிக்கல் சைட்ல வந்து ஒரு நாலேஜும் வந்து உங்களுக்கு கட்டாயம் சிம்பிளாகவே இதுலேயே கிடைச்சிடும். ஓகே, இந்த ஃபைபர் அப்படின்ற ஒஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்த இந்த ஃபோட்டோஸாக நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கதைச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில், அதாவது ஒவ்வொரு 4 செகண்டுக்கு ஒருக்கா யாரோ ஒரு ஆள் வந்து அவங்களோட சர்வீஸை வந்து விற்கிறாங்க, யாரோ ஒரு ஆள் வந்து அதை வாங்குறாங்க, ஒவ்வொரு 4 செகண்ட்ஸுக்கும் ஒருக்கா. இதில் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 மில்லியன் டாலர்ஸ்ல வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது. டாலர்ஸ்ல. ஏன்டா வேர்ல்டு வைடா இந்த ஃபைவரை வந்து ஃபைவர் என்ற பிளாட்ஃபார்மை யூஸ் பண்றாங்க. ஃபைவர்ல வந்து மெயினா நீங்க பாக்குற முக்கியமான விஷயம், இங்க பேமெண்ட் எல்லாமே டாலர்ஸ்ல தான் பெறும். நீங்க ஸ்ரீலங்கனா இருக்கலாம், இந்தியனா இருக்கலாம், இல்லை எந்த நாட்டு பீப்புளா வேணா இருக்கலாம். நீங்க உங்களுக்கு ஒருத்தர் பேமெண்ட் பண்றாங்கன்னா அந்த பேமெண்ட் வந்து டாலர்ஸ்ல தான் இருக்கு. ரெண்டாவது வந்து உங்களுக்கான பேமெண்ட் ரேஞ்ச் வந்து பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுல ஜாயின் பண்ணிக்கிற ஒருத்தர் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கிராஃபிக் டிசைன்ல வந்து இப்போ போஸ்டர், இப்போ மூவி போஸ்டர் எல்லாருக்குமே தெரியும். ஒரு மூவியில போஸ்டர் வந்து டிசைன் பண்ணி தரத்துக்கு சர்வீஸ் வந்து போட்டிருக்காங்கண்டா அப்படின்னா, நாம் வந்து ஒரு மூவி போஸ்டரை வந்து டிசைன் பண்ணுறது ஒரு ஆளை தேடிட்டு இருக்கக்குள்ள நான் உங்களோட ஒரு தடவை அந்த சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணால் நான் மினிமம் வந்து உங்களுக்கு பே பண்ணுற அமௌண்ட் வந்து $5 தான் இருக்கு. ஏன்டா மூவி போஸ்டருக்கு நார்மலாக ஃபைவரில் வந்து இந்த சர்வீஸ் போகிறது ஒரு $10, $20, $5 அந்த ரேஞ்சுக்குலாம் போகும். $5 தான் மினிமம் பே பண்ணலாம். ஏன்டா ஃபைவரும் வந்து லிமிடெட் ஆகிருக்கு. அதாவது ஒரு கிளைண்ட்ஸ் வந்து எங்களுக்கே தெரியும், ஒரு கடைக்கு போனால் நாங்கள் என்ன செய்வோம், கொஞ்சம் குறையுங்க, இதை விட இன்னும் கொஞ்சம் குறையுங்க அப்படின்னு என்ன செய்வோம், முடிஞ்ச அளவுக்கு எங்களால் அந்த ப்ரைஸை வந்து குறைச்சி தான் கொண்டு வருவோம். அதே மாதிரி இந்த ஃபைவரில் வந்து $5க்கு மேலே எந்த ஒரு சர்வீஸும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். அதாவது கிளைண்ட்ஸ் உங்களுக்கு மினிமம் பேமெண்ட் பண்ணின ஒரு ஒர்க்குக்கு அது $5 இருக்குது. மேக்சிமம் வந்து $10,000 இருக்கு. ஸோ நீங்களே பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் உங்களோட ஏர்னிங் வந்து இருக்கு, ஜஸ்ட் ஒரு ஆர்டர்ல. ஓகே, நான் கதைக்கிறது ஒரு ஆர்டர்ல. அந்த அது $5 தான் இருக்கணும் இல்லை. $5ன்றது ஆக குறைஞ்சது, ஆக கூடினது வந்து $10,000. $10,000க்குலாம் ஒர்க் பண்ணுவாங்கன்றா ஒர்க் பண்ற ஆட்களும் இருக்காங்க. இப்போ ரியல் எஸ்டேட் சைட்ல வந்து ஃபைபருக்குள்ளேயே ஒர்க் பண்ற ஆட்கள் இருப்பாங்க. இப்போ உங்களோட அசைன்மெண்ட், உங்களோட எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் உங்களுக்கு யூனிவர்சிட்டியோ இல்லை ஸ்கூல்ல வர அசைன்மெண்ட்டை கூடி செஞ்சு தரத்துக்கு நீங்க ஒரு ஆளை ஃபைவர்ல ஒர்க்குக்கு எடுக்கலாம். பட் நீங்க அதுக்கு பேமெண்ட் பண்ணணும். ஏன்டா நீங்க வந்து உங்களோட ஒர்க்கை கொடுக்குறீங்க, அவங்க பேமெண்ட் பண்ணி தான் நீங்க செய்யணும். அதே மாதிரி நீங்க அந்த இடத்துல இருந்தோண்டா உங்களுக்கு அவங்க ஒர்க்கை தருவாங்க, அவங்க உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க.
இதுல எங்களுக்கு என்ன விஷயம் இருக்குண்டா, பஸ் இந்தியனா இருக்கலாம், ஸ்ரீலங்கனா இருக்கலாம், மெயினா இருக்கிற விஷயம் எங்களுக்கு டைம். அதாவது ஃபாரின் சைட்ல இருக்கிற கிளைண்ட்ஸ் தான், யூரோப் அமெரிக்கா சைட்ல இருக்கிற கிளைண்ட் தான் மோஸ்டா இந்த ஃபைவரை யூஸ் பண்றவங்க. அதுலேயும் வந்து இப்போ ஏனெண்டா இப்போ அவங்களுக்கு வந்து டைம் பிரச்சனை. மார்னிங் வந்து எழும்பி வேக் போனா அவங்க நைட் தான் அப்படி வருவாங்க. அடுத்து ஏகப்பட்ட பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன் அப்படி இப்படி இருக்கு. பட் எங்களுக்கு வந்து நிறைய டைம்ஸ் இருக்குது. பட் எங்களுக்கு ஒர்க்கான opportunity வந்து இங்க எங்களுக்கு கிடைக்கிற குறைவு. ஸோ என்னதான் ஸ்கில்ஸ் இருக்கும், நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கும், ஒர்க் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அது வந்து பெர்மனண்டா இருக்காது. ஸோ அந்த விஷயத்துல வந்து எங்கட ஸ்ரீலங்கா இந்தியாவில் இருக்கிற பீப்புள்ஸுக்கான பெஸ்டான பிளாட்ஃபார்ம் தான் ஃபைவர். ஆன்லைன்ல வந்து மணி ஏர்ன் பண்ற பெஸ்டா இது யார் யூஸ் பண்றாங்க கூட அப்படின்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல இருக்கிற பீப்புள்ஸ் தான் மோஸ்டா வந்து இந்த ஃபைவரை வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்ல எங்க எடுத்தாலும் நீங்க அவங்களோட ஒரு கிளைண்ட் சர்வீஸா தான் பார்ப்பீங்க. ஸோ இப்போ தான் என்ன இந்தியன் ஸ்ரீலங்கன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃபைவர் சர்வீஸ்ல வந்து. ஓகே. ஸோ இப்போ நாங்க வந்து ஃபைவர் பிளாட்ஃபார்முக்குள்ளே மெயினா போய் ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. இப்போ இதுல பாத்தீங்கன்னா, நீங்க இதுல இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆக விளங்குது. அப்படி ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா எனக்கு chatல மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணுங்க. ஃபைவர் அப்படின்ற நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, ஃபைவர்ல வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா கூகுள்ல நீங்க ஃபைவர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்களா, ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி தான் இந்த ஃபைவர் வெப்சைட் வந்து இருக்கும். ஷோவா நீங்களே பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே, எல்லாருக்கும் கிளியரா ஸ்க்ரீன் விளங்குதா இருக்கும், அதை நான் கன்ஃபார்ம் பண்றேன். கிளியரா விளங்குச்சுன்னா கிளியர் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, எல்லாரும் வந்து கிளியர் அப்படின்ற ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ. ஓகே, நாங்கள் கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நீங்கள் ஃபைவர் அப்படின்றதுக்கு போன அப்புறம் இதில் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு பார் இருக்கும். ஸோ இது கீழே கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கரண்ட்லியா ட்ரெண்டிங்கில் இருக்கிற சர்வீஸ்கள். இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணியும் பார்க்கலாம் கொஞ்சம். நாங்கள் வந்து இதில் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சர்ச் பண்ணோம்னா இப்போ ஓகே, நீங்களே வந்து ஒரு 2 3 ஸ்கில்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் இருக்கிற ஸ்கில்ஸை சொல்லுங்க. ஒருத்தர் கேட்டிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸ் இல்லாமல் ஏர்ன் பண்ணலாமான்னு. கட்டாயம் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து இப்போ நீங்களே வந்து கொஞ்சம் பேர் என்ன செய்யுங்கடா, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஸ்கில்ஸை நாங்கள் இதில் சர்ச் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. கிராஃபிக் டிசைன் என்றாலும் அதுக்குள்ள ஒரு செப்பரேட்டான உண்டு. இப்போ கிராஃபிக் டிசைனுக்குள்ள எக்கச்சக்கமாக இருக்குது. வீடியோ எடிட்டிங்னாலும் வீடியோ எடிட்டிங்ல எக்கச்சக்கமாக இருக்கு. ஃபோட்டோகிராஃபி இருந்தாலும் ஃபோட்டோகிராஃபிக்ல எக்கச்சக்கமாக இருக்கு. ஓகே. ஓகே, ஃபோட்டோ எடிட்டிங் அப்படின்றது சொல்லியிருக்கேன். ஸோ நாங்கள் வந்து ஃபோட்டோ எடிட்டிங் அப்படின்றத சர்ச் பண்ணி பார்ப்போம்.
ஓகே, இதில் நாங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ அதையும் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட்டாக ஷோ பண்ணிட்டு உங்களுக்கு நான் மெட்டதை சொல்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க, வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்றதுல வேர்ல்டு வைட்டா வந்து இதில் ஷோ ஆகிறது வந்து இதில் ஒரு நம்பர்ஸ் வந்து ஷோ ஆனது நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த நம்பர் வந்து, அதாவது நான் இப்போ இந்த மவுஸ் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இந்த மவுஸ் இருக்கு. ஸோ இது வந்து 2,10,000 பிளஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ 2,10,000 பிளஸ் அப்படின்ற அதுக்கு என்ன அர்த்தம்டா, 2,10,000 ஆட்கள் வந்து இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் சைட்ல வந்து ஒர்க் பண்றாங்க. அதுலேயும் வந்து வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் டெவலப்மெண்ட்டும் இருக்காங்க, ஸோ கோடிங்லேயும் இருக்காங்க, அடுத்த வெப் ஃப்ளோ ஸ்கொயர் அப்படியே எக்கச்சக்கமான வெப்சைட் டிசைன் பண்ற இதில் வந்து டூல்ஸை யூஸ் பண்ணி வெப்சைட் டிசைன் பண்ற ஆட்களும் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து $150, $125, $100. ஸோ அந்த மாதிரி இருக்கு. இந்த ரேஞ்சிங்கெல்லாம் பாருங்க. நான் இதில் வந்து பார்க்குறேன். ஏன்டா ஒரு வெப்சைட் வந்து டிசைன் பண்றதுக்கு வந்து நார்மலாகவே $80 மேலே தான் இருக்கு. அதே மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து ஒரு இது இருக்கு. அடுத்த வந்து இப்போ பிரதர் சொன்னவர் போஸ்டர் டிசைன் அதில் ஷோ பண்ணியிருந்தார். ஸோ போஸ்டர் டிசைனையும் நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். ஸோ போஸ்டர் டிசைன் அப்படின்றது பார்த்தோம்னா, ஓகே, போஸ்டர் டிசைன்ல வந்து இப்போ நார்மலா $15 இருந்து $90 வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னா ஆட்கள் ஏர்ன் பண்றாங்க போஸ்டர் டிசைனால. அதுலயும் வந்து பாருங்க, இதுல 18,000 பிளஸ் அப்படின்ற அடிச்சிருக்குது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா 18,000 பேரு கிட்ட இதுல போஸ்டர் டிசைன் பண்றாங்க. இதுல வந்து கிளைண்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணியும் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இதுல வந்து செல்லர் லெவல்ஸும் இருக்குது. அதாவது இப்போ நீங்க ஃபைவர்ல வந்து சில சில செல்லர்ஸ் இருக்கும், லெவல்ஸ் இருக்கு. இப்போ நீங்க புதுசா ஜாயின் பண்ணா நியூ செல்லர் ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கை முடிச்சா லெவல் 1, அடுத்த டாஸ்க்கை முடிச்சா லெவல் 2, அதுக்கு பிறகு டாப் ட்ரேட் செல்லர் 2. ஃபைவர்லேயும் வந்து உங்களோட செல்லர்ஸை வந்து கொஞ்சம் என்கேஜ் பண்றதுக்கு லெவல்ஸ்கள் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளா சொல்ல போனா, இப்போ நீங்க புதுசா ஜாயின் பண்ற எல்லாருமே நியூ செல்லர் கேட்டகரிக்குள்ள வருவீங்க. அதே மாதிரி ஒரு $400 ஏர்ன் பண்ண அப்புறம் லெவல் 1க்கு பிறகு போவீங்க. லெவல் 2க்கு போகணுமெண்டா $2,000 நீங்க ஃபைவர்ல ஏர்ன் பண்ணணும். ஸோ ஒரு சர்வீஸ்ல நீங்க என்ன சர்வீஸும் போடலாம். ஸோ அப்படி நீங்க ஏர்ன் பண்றது வந்து இதுல ஃபைவர்ல வந்து மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஃபைவர்ல வந்து நான் சொல்லியிருந்த மெயின் கேட்டகரிஸ் இருக்கு பாருங்க. இந்த கிராஃபிக் டிசைன் எல்லாரும் சொல்லியிருந்தீங்க. இந்த கிராஃபிக் டிசைனுக்குள்ள வந்து இவ்வளவு ஒர்க்குகள் வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்க ப்ரோக்ராமிங் டெக் எடுத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் டெக்குள்ள வந்து இவ்வளவு இருக்குன்னு பாருங்க. கிராஃபிக் டிசைனண்டா கிராஃபிக் டிசைனுக்குள்ள வந்து இவ்வளவு ஒர்க் இருக்கு. ஸோ அதுதான் இப்போ அதுக்குள்ளதான் போஸ்டர் டிசைன் இப்போ அந்த பிரதர் சொன்னது இருக்கு. ஸோ அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு. அதே மாதிரி வீடியோ எடிட்டிங்குள்ள வீடியோ எடிட்டிங் இருக்குது, வீடியோ விசுவலை இந்த யூஜிசி வீடியோ, சோஷியல் மீடியா வீடியோ ஆட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ நான் சொன்னது இப்படி இருக்கிறது தான் மெயின் வீடியோ இது. ஸோ இதே நீங்க வந்து இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு கீழேயும் பார்க்கலாம். இப்போ பட்ஜெட்டுலயும் நீங்க வந்து பார்க்கலாம். நார்மலா இந்த போஸ்டர் டிசைன்ன்றது வந்து இந்த இவ்வளவு பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்கு. ஸோ இதுக்கு கீழே இன்னும் சர்வீஸ் வந்து போய்கொண்டிருக்குது. ஸ்க்ரோல் பண்றது லோட் ஆகிறபடியா நான் வந்து இப்படியே ஷோ பண்றேன். ஸோ இப்படி எக்கச்சக்கமான சர்வீஸ் இருக்கு. நீங்க என்ன சர்வீஸ் ஸ்க்ரோல் பண்ணாலும் நீங்க வந்து உங்களுக்கான ஒரு கட்டாயமான ஒரு ஏர்னிங் பாத்வே வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இதுலயும் வந்து ஒருத்தர் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணியிருந்தாங்க, கட்டாயம் வந்து ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கணுமா, ஸ்கில்ஸ் வேணுமா, எனக்கிட்ட ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்கில்ஸ் இல்லாட்டிக்கும் வந்து அந்த ஸ்கில்ஸ் இல்லாதவங்களுக்கு எப்படி ஏர்ன் பண்றதையும் வந்து நான் இதில் ஷேர் பண்ணுவேன் கொஞ்சம் லேட்டா. ஃபர்ஸ்டா நம்ம வந்து இந்த ஃபைவர் அப்படின்ற வெப்சைட் ஷோ பண்ண தான் வந்தேன். ஸோ இன்னும் பின்னுக்கு வந்து போகக்குள்ள நாங்கள் இதை இன்னும் டீப்பா கொஞ்சம் இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து பார்ப்போம்.
ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஸ்லைட்ஸ் ஷேர் பண்றேன். ஓகே. ஓகே. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் நாங்க பார்க்குறோம்னா ஃபைவர் ஏன் பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம் அப்படின்றத நான் வந்து இப்போ சொல்றேன் உங்களுக்கு. உங்களுக்கே இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபைவர் ஏன் பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து லார்ஜ் மார்க்கெட் பிளேஸ், எல்லாருக்குமே தெரியும். கட்டாயம் கிளைண்ட்ஸ் எங்க இருக்காங்களோ அங்கதான் நாங்க வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ சிம்பிளா சொல்ல போனா நீங்க வந்து ஒரு ஷாப்பை ஸ்டார்ட் பண்றீங்க, ஆட்களே இல்லாத ஒரு ஏரியாவில் ஸ்டார்ட் பண்றீங்க. பெரிய லெவல்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி பெரிய ஷாப்பா நீங்க நல்லா டெக்கரேட் பண்ணி ஒரு சரி அந்த ஷாப்பை வந்து எப்படி வைப்போம், ஒரு நீங்க வந்து ஒரு உடுப்பு விற்கிற கடை மாதிரி ட்ரெஸ்ஸிங் மால் மாதிரி நீங்க ஓப்பன் பண்றீங்க. ஸோ அந்த மாலுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆட்கள் பெருசா வர மாட்டாங்க. அதே பாத்தீங்கன்னா இதே நீங்க ஒரு சிம்பிளா ஒரு கடை, அதே ட்ரெஸ்ஸிங் ஷாப்பை நீங்க கொஞ்சம் நிறைய பப்ளிக் பீப்புள்ஸ் இருக்கிற இடத்துல வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா கட்டாயம் வந்து டெய்லி உங்களுக்கு ஒரு பேமெண்ட் பை ஆட்கள் வந்து வாங்குறதும் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பிசினஸ் உண்டு போகும். சின்ன கடை ஒன்று நீங்க போட்டா கூடிய அந்த இடத்துல கட்டாயம் போகும். அதுக்கு என்ன அர்த்தம், கிளைண்ட்ஸ் எங்க இருக்காங்களோ அங்கதான் நாங்க வந்து எங்கட மார்க்கெட்டிங்கை வந்து வைக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபைவர்ன்றது லார்ஜ் ஃப்ரீலான்சிங் மார்க்கெட் பிளேஸ் மற்ற ஃப்ரீலான்சிங் இதோட ஒப்பிடக்குள்ள. ஏனென்றா எக்கச்சக்கமான வேர்ல்டில் இருக்கிற எல்லா கிளைண்ட்ஸும் யூஸ் பண்ற மெயினான பிளாட்ஃபார்ம் ஃபைவர். அது ஏன்டா ஈஸியா இன்டர்ஃபேஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்லி யூசிங்கா இருக்குது. ஏன்டா எல்லாருமே வந்து ஈஸியா அதை வந்து என்ன செய்யலாம். இப்போ மெட்ட டூல்ஸ்கள் வெப்சைட்ல எல்லாம் ஏகப்பட்ட டிஃபிகல்ட் ஃபார்மாலிட்டிகள் இருக்குது. பட் இந்த ஃபைவர்ல வந்து சிம்பிளாவே டேஷ்போர்ட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அடுத்து வந்து சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ ஆல்ரெடி தெரியும் 2010 லான்ச் ஆன இந்த ஃபைவர் வந்து 15 வருஷம் இருக்குது. டிரான்சாக்ஷன் 50 மில்லியனுக்கு மேலே எல்லாம் டாலர்ஸ்ல எல்லாம் நடந்துட்டு இருக்கு. டாலர்ஸ்ல பேமெண்ட் போகுது. எக்கச்சக்கமான ஆரண்டே தெரியாத நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது வரைக்கும் எந்த ஒரு ஹேக்கிங்கோ எந்த ஒரு ஸ்கேமோ வந்து ஃபைவர்ல நடந்ததா எந்த ஒரு நியூஸும் இல்லை, நடக்கவும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு செக்யூரான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்குது ஃபைவர். ஸோ நம்பி யார் வேணா பேமெண்ட்டை பே பண்ணி ஒர்க்கை வாங்கலாம். ஸோ அடுத்து வந்து ஒர்க் ஃப்ரம் எனிவேயா. ஸோ இதுதான் மெயின் விஷயம். ஸோ ஒரு பிரதர் இப்போ கேட்டிருந்தவர் என்ன, ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டும் ஃபைவர் ஒர்க் பண்ணலாமா, ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணலாமாண்டு. நீங்கள் ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருந்து சரி, இல்லாட்டி நீங்கள் வந்து மேபி ஃபாரின்ல இருக்கிறவங்களாம் சரி, இல்லாட்டி நீங்கள் இந்தியாவில் இருக்கிறவங்களாம் சரி. இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து மேபி ஃபியூச்சரில் அவங்களோட ஏதாவது ஃபியூச்சர் பிளான்ல வந்து என்ன செய்யலாம், ஃபாரின் சைட்ல யூரோப் கண்ட்ரில எங்கேயோ இடத்துல அப்படியே லைஃப் டைமுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அங்கே அந்த டைம்ல என்ன போன உடனே ஒர்க்குகள் கிடைக்கிற கஷ்டம். ஸோ அங்கே நீங்கள் இந்த ஒர்க்கையும் பண்ணிக்கொண்டே இருக்கலாம் கண்டினியூஸா. இது நீங்கள் பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். அது அடுத்து வந்து இப்போ பார்ட் டைம் ஃபுல் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் மெயின் மேஜிக் என்னென்னா பார்ட் டைமாக பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் ஃபைவரில் ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்டா மெயினாக ஒரு ஒர்க் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணிக்கொண்டு பார்ட் டைமாக வந்து நான் ஒரு மணியை ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு
ஜொப்பை தேடுறது போயலாம் ஓகே இப்படி நான் ஃப்ரீலான்சிங்லேயே பண்ணுவோம் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணுறாக்கெல்லாம் நிறைய பேர் பார்ட் டைமாக ஃபோக்கஸ் பண்ணி இது என்ன மேஜிக் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு பிரதருக்கு வந்து வேர்ட் ப்ரெஸ் வந்து டெவலப் பண்ணுற வேர்ட் ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்கில்ஸ் இருக்கு அவர்கிட்ட வைங்க. சரி என்னட்டே நான் என்னையே சூஸ் பண்ணுறேன், என்னட்ட இந்த ஸ்கில்ஸ் இருக்கு. அப்படி ஸ்கில்ஸ் இருக்கிற நான் வந்து இதே மார்னிங் 8 o'clock இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நான் பிசிக்கலாக ஒரு ஒர்க்குக்கு போகிறேன். அங்கே வந்து நார்மலாக அவரேஜ் சேலரி எல்லாருக்கும் எப்படி இருக்கும், இப்போ ஸ்ரீலங்கா நான் எடுத்துறேன்டா 30,000 40,000 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மிட் அவரேஜ் சேலரி வந்து இருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 35K வைப்போம். ஸோ 35K இருக்குது. இப்போ எனக்கு வந்து வேர்ட் ப்ரெஸ் வெப் டெவலப்மெண்ட்டும் நான் வந்து கொஞ்சம் தெரியும் நாலேஜ். அப்போ நான் வந்து ஃபைவரில் ஏர்ன் பண்ணலாம்ட்டு ஃபைவருக்குள்ளே இறங்குறேன். ஸோ எனக்கு வந்து ஆர்டர் ஒன்று எடுக்கிறேன். ஸோ வேர்ட் ப்ரெஸ்லேருந்து ஆர்டர் ஒன்று எடுத்து நான் அதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ வேர்ட் ப்ரெஸ்ஸில் நான் ஆர்டர் ஒன்று எடுத்து ஃபினிஷ் பண்ணால் வேர்ட் ப்ரெஸ்ன்ற வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு வேர்ட் ப்ரெஸ்ஸை மட்டும் வெப்சைட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபைவரில் வந்து குறைஞ்சது $80 தான் ஸ்டார்ட் ஆகுது அவங்களோட பேக்கேஜ். ஸோ நாம் வந்து $100 அப்படின்றது கூட ஏர்ன் பண்ணியிருக்கேன். சரியா, வேர்ட் ப்ரெஸ்ஸில் $80ன்றது சாதாரணமாக ஜஸ்ட் ஒரு 1 பேஜில் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் கிளைண்ட்ஸ் பே பண்ணுவாங்க. ஜஸ்ட் நார்மலாக யாருமே 1 சைடில் வெப்சைட் க்ரியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் $100 போடுறேனே, இப்போ நான் $100 ஒரு ஆர்டர்ஸ் வந்து எடுத்துட்டேன். அந்த வேர்ட் ப்ரெஸ்ஸில் வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 day or 2 days எடுத்தாலும் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஸோ 2 daysக்கான உங்களோட சேலரி வந்து $100. ஸோ அதை நீங்கள் பேங்குக்கு வித்ட்ரா பண்ணீங்கன்னா ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு வந்து நார்மலாக கிட்டத்தட்ட 30K கிட்ட வரும். ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்டரில். இதே நீங்கள் பிசிக்கலாக போய் ஒர்க் பண்ணுற மார்னிங் 8 o'clockலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் 1 month ஃபுல்லாக ஒர்க் பண்ணதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற சேலரி வந்து 35K அவரேஜாக நான் சொல்கிறேன். இது வேர்ட் ப்ரெஸ் வெப் டிசைன் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஃபைவரில் ஒர்க் முடிச்ச உங்களுக்கு வந்து 1-2 daysக்கான சேலரி 30K. ஸோ இப்போ அவங்க என்ன செய்வாங்கண்டா ஃபைவரை ஃபுல் டைமாக பண்ணிட்டு பார்ட் டைமுக்கு தான் ஜொப்பை என்ன செய்வாங்க தேடுவாங்க. ஸோ அப்படித்தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா ஃபைவர்ல வந்து அப்படியே ஃபுல் டைமுக்கு மாறுறாங்க. ஏன்டா டொலர்ஸ் தான் இங்கே மெயின் பிரச்சனை. ஏன்டா டொலர்ஸ்ல ஏர்னிங்கெல்லாம் வரக்குள்ள நீங்க என்னதான் விழுந்து ஒர்க்கு பிசிக்கலா போய் 1 month உழைக்கிற ஒர்க்கை இந்த டொலர்ஸ்ல நீங்க ஏர்ன் பண்ணி ஒரு கிலோமேல ஒர்க் பண்ற ஒர்க் கூட உங்களுக்கு ஒரு மந்த்துக்கான சேலரிக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ அதுதான் இங்க இருக்கிற மேஜிக். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இன்கம் வந்து டொலர்ஸ்ல இருக்கு. ரெண்டாவது வந்து ஒர்க் பண்றதுக்கு ஸ்பெசிஃபிக்கா மேலா ஃபீமேலா அப்படின்றது இருக்கா. ஸோ இது வந்து ஃபைவர் வெப்சைட் நாலேஜ் அப்படின்றக்குள்ள ஃபீமேல் நிறைய பேர் இருந்தால் தான் பெஸ்டா ஜோசிக்கு ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. சில பேர் யோசிக்கலாம் இல்லை இது வந்து மேல் மட்டும்தான் ஐடி நாலேஜ். ஸோ அந்த மாதிரி செட்டப் எல்லாம் மேலுக்கு தான் தெரியும் ப்ரோக்ராமிங் என்று. ஃபைவர்ன்றது ஜஸ்ட் ஒரு ஸ்கூல் மாதிரி. நீங்க ஒர்க்குக்கு ஐடி ஒர்க் பண்ற ஒரு ஏரியாண்டே யோசிங்க. ஐடி ஒர்க்கும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஒர்க் பிளேஸ் தர மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்து மேலும் இருக்கலாம் ஃபீமேலும் இருக்கலாம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக் யார் இருக்காண்டா ஸ்டூடெண்ட்ஸ், யூனிவர்சிட்டி ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் அவங்கள மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்றேன்டா எல்லாருக்குமே தெரியும் ஒரு யூனிவர்சிட்டிலேயோ இல்லை ஸ்கூல்லையோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மணி ப்ராப்ளம் வந்து யூஸ்வலாக இருக்கிறதா. ஸோ எல்லாத்துக்குமே மணி வந்து யூஸ்வல் தான். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். இப்போ மார்னிங் ஸ்கூல்ஸ், ஈவினிங் டியூஷன் கூட நைட் டைமில் ஃப்ரீ டைம் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து கட்டாயம் என்ன செய்வாங்கன்னா இந்த ஃப்ரீலான்சிங் ஃபைவர் சைடில் வந்து முயற்சிப்பாங்க. அதே மாதிரி படிக்கிற டைம்ல அந்த நாலேஜ்கள் இருக்கும். அந்த நாலேஜை வச்சு என்ன செய்யலாம், நல்லா ஏர்ன் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ஃப்ரீலான்சிங் சைட்ல வந்து நிறைய இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்டு வைடாவே வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த ப்ரொஃபஷனல்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒர்க் ப்ரொஃபஷனலாக இருப்பீங்க. பட் பார்ட் டைமுக்கு நீங்கள் ஒரு ஜாப்பை சூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் அதே ஒர்க் என்ன செய்யலாம், ஆன்லைன்லேயும் ஒர்க் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ ஹவுஸ் ஒய்ஃபுக்கு சொல்லவே தேவையில்லை. ஒர்க் ஃப்ரீ டைம் இருக்கக்குள்ள நீங்கள் கட்டாயம் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸ்கில்ஸ் தெரியுமா தெரியாதுன்றதை நாங்கள் அடுத்ததுல பார்ப்போம். யாரெல்லாம் மெயினாக ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணக்கூடிய இதோ அவங்கள தான் நான் இதில் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த பார்ட் டைம் ஜாப் தர்றவங்க அடுத்த மெயின் விஷயம், இந்த நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபைவரில் ஜாயின் பண்ணுறதுக்கு டிகிரி இருக்குமென்ஸோ இல்லை டிப்ளமாவோ எதுவும் முடிச்சிருக்க தேவையில்லை. ஸ்கூல் முடி போகணுமென்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இந்த ஃபைவர் வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தா மட்டும்தான நீங்களும் வந்து நீங்கள் கொண்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்த விஷயம் பார்ப்போம். யூ ஒன்லி நீட் இந்த ஃபைவர்ல நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன உங்களுக்கு தேவை.
என்றது ஏண்டா கட்டாயம் ஏதோ ஒன்று நாங்க வேணும்ன்றதுல ஒன்று வந்து லேப்டாப் இல்ல பிசி மொபைல் இருந்தாலும் கட்டாயம் ஒர்க் பண்ணலாம். பட் மொபைல்ல வந்து ஸ்கிரீன் சின்ன. ரெண்டாவது வந்து சில ஓடிபி மெசேஜ்கள் வரல வந்து நிறைய பேருக்கு இஷ்யூ வந்திருக்குது. எல்லா மொபைலுக்கும் வந்து அது சப்போர்ட் இல்லை. லேப்டாப் பிசின்னா நீங்க ஓகே எல்லா இடமும் கொண்டு போகலாம். ஆனா ஒவ்வொரு முறையும் லேப்டாப்லயும் கம்ப்யூட்டர்லயுமா வந்து நாங்க ஓப்பன் பண்ணி பண்ணிட்டு இருக்கணும்டா இல்ல. ஜஸ்ட் நீங்க அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண மட்டும்தான் லேப்டாப்ல கம்ப்யூட்டர் வேணும். அதுக்கு பிறகு மொபைல்ல ஒரு ஆப் இருக்குது. அந்த மொபைல் ஆப்பை கனெக்ட் பண்ணி நீங்க மொபைல்லயே ஃபுல்லா எல்லா மெசேஜ்களும் சென்ட் பண்ணி கிளைண்ட்ஸோட கதைச்சு ஓடர்ஸ் எல்லாம் மொபைல்லயே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. லேப்டாப் கம்ப்யூட்டர் என்னத்துக்குண்டா எந்த ஒரு ஒர்க்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம்னாலும் ஜஸ்ட் நாங்கள் கம்ப்யூட்டரோ லேப்டாப்ல ஸ்டார்ட் பண்ண மாட்டா ஈஸி. ஏன்டா அந்த டேஷ்போர்ட் எல்லாமே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு எனபிளாக காட்டும் லேப்டாப் கம்ப்யூட்டர் டிஸ்பிளேல. இதே நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எனபிளாக இருக்காது. அடுத்து இன்டர்நெட் கனெக்ஷன். இந்த காலத்துல இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாம எங்கேயுமே இருக்காது. ஸோ அது இஷ்யூ இல்லை. அடுத்து சட் லெவல் இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து அவ்வளோ தெரிஞ்சிருக்கணும் இல்லை. நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கூடி கதைக்கிற ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தா கூடி காணும். அதுவும் உங்களுக்கு தெரியலாட்டிக்கும் பிரச்சனை இல்லை. கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மாமா இருக்கு. ஸோ அவர்கிட்ட கொண்டு போய் நீங்க போடுறீங்க இங்கிலீஷ் அவங்க கதைக்கிறத நீங்க அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகி உங்களுக்கு தமிழ்ல தரும். அதை அப்படி என்ன செய்வீங்கன்னா நீங்க உங்க கதைக்க வேண்டிய தமிழ் அதில் டைப் பண்ணா அது இங்கிலீஷ்ல தரும். அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ நானும் வந்து ஃபைவர்ல ஒர்க் பண்ணேன். என்னை பற்றி நான் இன்னும் சொல்லல, நான் சொல்றேன் ஒரு டைம் வரும். ஓகே, கிக் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். ஸோ கிக்ன்றது என்ன அதுக்காக தெரியுமா? நாலேஜ் இருக்கா? இது இப்போ ஃபைவர் தெரியும், ஃப்ரீலான்சிங் தெரியும், கிக் தெரியுமா? ஸோ டக்குன்னு மெசேஜ் பண்ணுங்க. கிக் தெரியுமாண்டா எஸ் பை என்று டைப் பண்ணுங்க, தெரியலன்னா நோ என்னன்னு டைப் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பற்றி சொல்றேன். நான் வந்து ஃபைவர்ல வந்து லெவல் 2 செல்லராக இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் ஃபைவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னட்ட கிட்டத்தட்ட 3 ஐடி இருக்குது. 3 ஐடியில் இந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐடி என்ற லெவல் 2, மற்ற 2 லெவல் 1 இருக்குது. மற்றது நான் நிறைய பேரை கைட் பண்ணியிருக்கேன். நான் 2019 மிட்ல வந்து இந்த ஃபைவரில் ஜாயின் பண்ணேன். 2019 இப்போ 2025 நான் ஜாயின் பண்ணக்குள்ள இருந்த ஃபைவர் டேஷ்போர்ட் ஃபைவர் பிளாட்ஃபார்ம் எல்லாம் வேறு. இப்போ இருக்கிற ஃபைவர்ன்றது வேறு. ஸோ டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஃபைவர். ஸோ எனக்கு வந்து எல்லா சொல்யூஷனும் வந்து தெரியும். என் எக்கச்செக் பண்ணக்குள்ள ஃபைவரில் நான் விட்டு தான் வந்தேன். ஓகே, இப்போ லெவல் 2 செல்லர் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நான் இப்போ சொல்லியிருந்தேன்னா $2000 மேலே ஏர்ன் பண்ணியிருக்கணும். நான் அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ஐடியில இருந்து. பட் நான் ஒன்று சொல்கிறேன். ஓகே, சில பேர் சொல்லியிருக்கிறீங்க நோ அப்படின்ட்டு, சில பேர் சொல்லியிருக்கிறீங்க ஜஸ்ட் ஹவு மச் யூ ஆர் ஏர்னிங். லெவல் 2 வந்தாலே கரெக்டாக நீங்கள் $2000 மேலே ஏர்ன் பண்ணாதான் லெவல் 2 போய் வரலாம். நான் வந்து லெவல் 3000 கிட்ட அங்கே அந்த ஐடியில் வந்துருக்கு. ஸோ மற்ற ஐடி ரெண்டுலேயும் வந்து $270 அப்படியே நார்மலா சிம்பிளா இருக்காது. பார்ட் டைம் மாதிரி பண்றேன். மெயின் ஐடி வேற. ஓகே, கிக்ண்டா என்னன்றது கேட்டதுக்கு சில பேர் ஜஸ்ட் ஐடியா இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க, சில பேர் நோ ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. இட்ஸ் ஓகே, நாங்கள் வந்து பார்ப்போம். ஏன்டா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரீலான்சிங் ஃபைவர்ன்றது நார்மலாக கேள்விப்படுற வேர்ட் தான். பட் இந்த கிக்ன்றது வந்து ஃபைவருக்குள்ளே இருக்கிற ஒரு வேர்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நீங்கள் என்ன செய்வீங்க? இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பண்ணினீங்கன்னா அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ரீல்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணீங்கன்னா அதை நீங்கள் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி ஃபைவர்ல நீங்க வந்து ஒரு இந்த சர்வீஸை வந்து பப்ளிஷ் பண்ணீங்கன்னா அந்த பேர் அதுக்கு பேர் கிக். ஸோ ஜஸ்ட் ஒரு டேர்ம் வேர்ட்ஸ் இங்கே யூஸ் பண்றோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டேர்ம் வேர்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டேட்டஸ் எல்லாருக்குமே தெரியும், அது வாட்ஸ்அப்ல வர்ற அப்படின்னு. ரீல்ஸ் அது இன்ஸ்டாகிராம்ல வரண்டு. அதே மாதிரி கிக்ண்டா அது ஃபைவரா தான் இருக்கு. ஸோ அதுதான் ஜஸ்ட் ஒரு வேர்ட் மட்டும்தான் சேஞ்ச் இல்லையா, மற்றெல்லாம் ஒன்று தான். ஸோ இந்த கிக் அப்படின்றது என்னன்னா உங்களோட சர்வீஸ் என்றக்குள்ள நீங்க என்னத்தை ஆஃபர் பண்றீங்களோ அதை தான் கிக்கா என்ன செய்வீங்க? பப்ளிஷ் பண்ணுவீங்க. அதே நான் இப்போ சொல்றேன். இப்போ வெப்சைட்டுக்குள்ள போய் கிக் அப்படின்றது தான் ஃபைவர் கிங்கே. ஸோ கிக் இல்லாம ஃபைவர் இல்லை. கிக்கை வந்து 5 ஸ்டெப்ல வந்து என்ன செய்யலாம்னா ஸ்டார்ட் கிரியேட் பண்றது. ஓவர்வியூ, ப்ரைசிங், டிஸ்கிரிப்ஷன், ரிக்ரூட்மெண்ட், கிக் இமேஜ். ஸோ இந்த 5ம் சாதாரண விஷயம் இல்லை. 5ம் 5 தான். அவ்வளோத்துக்கு ஒவ்வொன்று கிரியேட் பண்ணக்குள்ள உங்களுக்கே தெரியும். நீ கட்டாயம் வெயிட் பண்ணி இப்போ கிரியேட் பண்ண வழிகிடக்குள்ள எவ்வளவு வேல்யூவலான திங்ஸ், எவ்வளவு டைம் எடுக்கும், எவ்வளவு கஷ்டப்படணும்ன்றலாம் உங்களுக்கே தெரிய வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிக்ன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓவர்வியூ, பிரைசிங், டிஸ்கிரிப்ஷன், ரிக்ரூட்மெண்ட், கிக் இமேஜ்ன்றதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ ஒரு பிரதர் கேட்டிருந்தவங்க ஃபைவர்ல வந்து ஸ்கில்ஸ் தெரிஞ்சா தான் ஒர்க் பண்ணலாமா
ஸ்கில்ஸ் பெரியாட்டிக்கு ஏர்ன் பண்ணிடலாதா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நான் 2 எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஸ்கில் பேஸாக வந்து கிராஃபிக் டிசைனில் வந்து நாங்கள் போஸ்டர் டிசைன் பார்ப்போம், அடுத்த வெப்சைட் டிசைன் பார்ப்போம். நான் ஸ்கில் பேஸில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவலும் ஃபைல் கன்வெர்ட் பண்ணுறதையும் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஃபைவருக்குள்ளே போகிறேன். நாங்கள் இதில் விட்டு நாங்கள் ஓகே இதில் வந்து இப்போ போஸ்டர் டிசைன் நாங்கள் இப்போ ஒரு பிரதர் கேட்டபடியா போஸ்டர் டிசைன்லேயே நிற்கிது. ஸோ அதே நாங்கள் அப்படியே பார்ப்போம். போஸ்டர் டிசைன்ன்றது உங்களுக்கு ஒரு ஸ்கில் பேஸ் ஆனது. கிராஃபிக் டிசைனுக்குள்ள போஸ்டர் டிசைன் பார்த்தோம் நாங்கள். ஸோ 18,000 பேர் இருக்கிற இடத்துல பாருங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இதில் ஒரு ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போகிறேன். இதில் பாருங்க டாப் ரேட் செல்லர் ரெண்டா இவங்க வந்து $10,000 மேலே ஏர்ன் பண்ணியிருக்கணும். லெவல் 2 செல்லர் ரெண்டா $2,000 மேலே இருக்கு. ஸோ இதில் வந்து ட்ரெல்லர் லெவல் காட்டுது. இந்த நீங்க இப்போ ஸ்க்ரோல் பண்ணி கொண்டிருக்கோம் நீங்க பாக்குறீங்க தானே இந்த ஒவ்வொரு போட்டோஸும், இதைத்தான் சொல்றேன் கிக்ஸ் அண்டு. ஸோ அவங்ககிட்ட சர்வீஸ் அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருமே வந்து போஸ்டர் டிசைன் சர்வீஸை ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஆக்கள்கிட்ட தம்ப்நெயில் டிசைன் தான் இது. அதாவது கிக்கிட இமேஜ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இமேஜில் இருக்கிற அட்ராக்டிவை பார்த்து தான் கிளைண்ட்ஸ் வந்து போடுவாங்க. இப்போ இந்த போஸ்டர் டிசைன்ல வந்து லெவல் 2 செல்லர் இவரை பார்த்தோம்னா இவர் வந்து சொல்லியிருக்கேன் ஐ வில் டிசைன் அமேசிங் போஸ்டர் டிசைன் அப்படின்ட்டு. இதில் வந்து பாருங்க பிரக்கெட்டுக்குள்ள இருக்கிறது வந்து அவர் ஃபினிஷ் பண்ண ஓர்டர் 170 ஓர்டர்ஸ் வந்து முடிச்சிருக்கு. 4.9 ரேட்டிங். ஸோ 5க்கு 4.9 ரேட்டிங். எப்பயுமே 5 ஸ்டாருக்கு தான் கொடுக்குறேன். அதில் 4.9 ரேட்டிங் வாங்கியிருக்கு. அவர்கிட்ட ஸ்டார்ட் வந்து $20. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு ஆளை நான் எடுக்கிறேன். ஸோ அந்த இதில் வந்து ஒரு ஆளை நான் எடுக்கிறேன். இப்படி ஒரு ஆளை எடுக்கிறேன். இவரால் ஒரு ஆள் எடுக்கிறேன்னா. ஸோ இவர் வந்து டாப் ரேட் செல்லர். இவர் வந்து இப்போ ஃபிளேயர் டிசைன்ல வந்து பார்த்தோம்னா 77 ஒர்க் ஃபினிஷ் பண்ணியிருக்கவர். எல்லாருமே வந்து 5 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க அவருக்கு. 77 ஒர்க் முடிச்சிருக்க 77 பேரும் 5 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க இப்போ நாங்க காய்ச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவர் ஒரு ஆர்டர் வந்து கியூல இருக்கு. அதுக்கு அர்த்தம் ஒரு ஆர்டர் வேற ஒரு ஆளுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அவர்கிட்ட ஸ்டார்ட் பேமெண்ட்டை பாருங்க $180. ஸ்டாண்டர்ட் அடுத்தது வந்து $215. மற்றது $255. அவர்கிட்ட ஒர்க் வந்து இப்படியான ஒர்க்குகள் வந்து அவர் பண்ணி கொடுக்குறார் என்று சொல்லியிருக்காங்க. அடுத்த வந்து நாங்கள் இன்னொரு ஆள்கிட்டையும் ஓப்பன் பண்ணி டமட்டமா பார்ப்போம். ஸோ இவர்கிட்ட நான் ஓப்பன் பண்றேன். ஓகே, இவற்றையே பாருங்க 656 ரிவ்யூஸ் எடுத்திருக்காரு. அதாவது 656 ஒர்க் முடிச்சிருக்கு. 4.9 நல்ல ரேட்டிங் ஒன்று கிடைச்சிருக்கு அவருக்கு. 2 ஆர்டர் வந்து இப்போ நாங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல அவர் 2 ஆர்டர் வந்து கியூல இருக்குது. அதாவது 2 ஆர்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அவருடைய ஸ்டார்டிங் பேக்கேஜ் வந்து $50. ஸோ $50 படி நீங்க 600 கூடி ஒரு பாத்தீங்கன்னா கூடி $3000 கிட்ட அவர் ஜஸ்ட் இந்த போஸ்டர் டிசைனர்லயே ஏர்ன் பண்ணிருக்கு. அதுல ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ்ண்டா கூட, அடுத்த பிரீமியம் பேக்கேஜ்ண்டா அதை விட கூட. பேசிக் ஸ்டாண்டர்ட் பிரீமியம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த பேக்கேஜ்ல கொடுக்கறத விட இந்த பேக்கேஜ்ல கூட கொடுப்பாங்க. இப்போ நீங்க எல்லாருக்குமே தெரியும் பேசிக் ஸ்டாண்டர்ட் பிரீமியம். ஸோ ஒன்றை விட ஒன்று வேல்யூபுல்லா டிமாண்டா இருக்கு. ஓகே, கிராஃபிக் டிசைன்ல ஒன்று நாங்க பார்த்தோம். அதே மாதிரி வேர்ட் ப்ரெஸ் வெப் டெவலப்மெண்ட்டையும் பார்ப்போம். வேர்ட் ப்ரெஸ் வெப் டெவலப்மெண்ட் ஏன்னு சொல்றேன்டா, அந்த இப்போ கோடிங் நாலேஜை படிச்சு நீங்க ஒன்றை ஏர்ன் பண்றதை விட கோடிங் நாலேஜை நீங்க படிக்க போனீங்கன்னா இப்போ 6 மாசம் 7 மாசம் தேவை படிக்கிறதுக்கு மட்டும். அதை நீ ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கில்ஸ் உங்களுக்குள்ள ஒரு நாலேஜ் எடுத்து ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண நாலேஜ் ஒன்று எடுக்கணும்னா 1 இயர்ல இருந்து 2 இயர்ஸ் கிட்ட தேவை உங்களுக்கு. ஸோ இதே வேர்ட் ப்ரெஸ் கோடிங் இல்லாம நீங்க என்ன செய்யலாம், வெப்சைட்டை கிரியேட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதை வந்து ஜஸ்ட் ஒரு ட்ராப் அண்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையான இடத்துல இழுத்து போடுற மாதிரி தான். ஸோ இதுல வந்து நான் இப்போ 2 வெற்றியை ஓப்பன் பண்றேன். இவற்றை ஓப்பன் பண்றேன். அதே மாதிரி இன்னொரு பிரதரையும் ஓப்பன் பண்றேன். ஓகே, இவங்களையும் ஓப்பன் பண்றேன். ரம்டமா தான் நான் ஓப்பன் பண்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து 65 ஒர்க் முடிச்சிருக்கார். 5 வந்து எல்லாமே வந்து 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் டிசைன்டாலே பேசிக் $80 தான் ஸ்டார்ட் ஆகும். நார்மலா எல்லாருமே அப்படிதான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் இருக்கு, பிரீமியம் இருக்கு பாருங்க. 100, 150, 200. ஸோ நாங்க 80 பார்த்தாலும் 65 ஓர்டர்ஸ் முடிச்சிருக்கேன். இப்போ கூட கியூல ஒரு ஆர்டர் ஒர்க்ல இருக்குது. ஏஐலே நீங்க ப்ரொசஸ் பண்ணி கொடுக்கலாம். பட் நீங்க ஏஐல ப்ரொசஸ் பண்ணி கொடுத்தாலும் சம்டைம் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்க தான் அதுக்கு பொறுப்பா செஞ்சு கொடுக்க வேண்டி இருக்கு. அவன் கிளைண்ட்ஸ் எதிர்பார்க்கறதுல ஏதாவது சின்ன மாற்றம் இருந்துச்சுன்னா நீங்க தான் ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கும். அதுதான் பிரச்சனை. ஓகே, அடுத்து வந்து பாருங்க பெஸ்டான ஒன்று. இப்போ நாங்கள் கலைக்கிற இந்த டைம்ல 18 ஆர்டர் வந்து அவருக்கு இருக்குது. அதாவது 18 பேருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. $80 ஸ்டார்டிங் இருக்குது. மற்றது $280.
மற்ற $450. ஸோ 5 பேஜில் வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு $250 சொல்லி. ஸோ நீங்கள் $200 நார்மலாக பாருங்க, ஒரு ஒர்க் ஃபினிஷ் பண்ண ஒர்க்குக்கு $200 பேசிக்கலி 80 100 பார்த்தா கூட எங்கே போகுது அவற்றை மணி என்று பாருங்க. 2000 சாரி $20,000 கிட்ட போகுது. அதே மாதிரி இப்போ $15 வந்து கியூல இருக்கு. இந்த $15 வாங்க போற ஆட்கள் வந்து எல்லாருமே பேசிக் பேக்கேஜ் வாங்க மாட்டாங்க, பிரீமியம் பேக்கேஜும் இருக்கு, வாங்கி ஸ்டாண்டர்ட் பேக்கேஜும் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவரோட வெப்சைட் டிசைனுக்கான போஸ்டரும் வந்து பார்க்கறதுக்கு நல்லா கிளியரா கியூட்டா இருக்குது. அப்போ எல்லாருமே வந்து என்ன செய்யறாங்க, ஓர்டரா கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்டைல் உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் பேஸ் இருந்துச்சுன்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம். இப்போ போஸ்டர் டிசைன், கேன்வா டிசைன் அந்த மாதிரி ரிலேட்டடான ஸ்கில்ன்றா கூட உங்களோட ஏர்னிங் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். குறைவாண்டா கூட ஒரு 10 20 30 50 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. இதே நீங்க வேர்ட் ப்ரெஸ் டெவலப்பிங் அந்த சைட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களோட ஸ்டார்டிங் பேமெண்ட்டே வந்து கூடவா இருக்கும். அதாவது $100 $200 $300 அந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்க அந்த மாதிரி இப்போ சைட்டுக்குள்ள போங்க. இப்படி ஸ்கில் இல்லாட்டி கொஞ்சம் பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸை நீங்க வந்து வளர்த்துக்கொள்ள ட்ரை பண்ணுங்க. அடுத்த வந்து நாங்களும் வந்து எங்களோட கிளாஸ்லயே வந்து ஸ்கில்ஸை டீச் பண்ணுவோம். ஸோ எதுவும் பயப்படுத்தவில்லை, நான் ஸ்கில்காரர் கூடி ஸ்கில்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் நான் ஸ்கில்ஸை பார்ப்போம். இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படின்றத நான் சர்ச் பண்றேன். பேக்ரவுண்ட் ரிமூவல் அப்படின்றது என்னன்னு சில பேருக்கு தெரியாது, நான் இதிலே ஷோ பண்றேன். பேக்ரவுண்ட் ரிமூவல் அப்படின்றது ஒரு போட்டோ, இப்படி இருக்கிற போட்டோவை பின்பக்க பேக்ரவுண்டை இல்லாம ஆக்கி இந்த ஷேரை மட்டும் எடுக்கிறது. அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா இன்னொன்று ஷோ பண்றேன். இந்த ஷூ பின்னுக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் கலரை ரிமூவ் பண்ணி போட்டு இந்த ஷூவை மட்டும் எடுத்துருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த கேர்ள்கிட்ட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி போட்டு அந்த இஜ்ஜால பக்கம் தனியாக கேர்ளை மட்டும் எடுத்துருக்கு. இதைத்தான் சொல்கிறேன் பேக்ரவுண்ட் ரிமூவல். இது ஜஸ்ட் கூகுள்லேயே நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவல் அப்படின்னு டைப் பண்ணால் வரும் ஒரு வெப்சைட் உண்டு. அதில் ஓப்பன் பண்ணி கூட ஃபோட்டோவை போட்டிங்கன்னா அதே பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி தரும். ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்ஸ் தான் எடுக்குமா அதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு கிளைண்ட்ஸுக்கு எப்படி எவ்வளோத்துக்கு பேமெண்ட் பண்ணுறாங்கன்னா பாருங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு இவங்களுடைய ஓப்பன் பண்ணுறேன். இது ஒரு நான் ஸ்கில் பேஸ். ஸ்டார்ட்ல வந்து 15 இமேஜ் வந்து அவங்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றதுக்கு $5 அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த டைம்ல கூட ஒரு ஓர்டர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இவர் பேக்ரவுண்ட் ரிமூவல் ஓர்டர். ஸோ அதே மாதிரி இன்னொரு தடவை நாங்க பார்ப்போம். நான் ரெண்டமா தான் ஓப்பன் பண்றேன் ஒவ்வொரு ஆக்டையும். ஓகே, இவங்களுடைய பார்த்தோம்னா பாருங்க 62 ஓர்டர்ஸ் வந்து முடிச்சிருக்கு. ஸ்டார்டிங் பேக்கேஜ் $5 இருந்து ஸ்டார்ட் ஆகுது பேக்ரவுண்ட் ரிமூவல் ஸ்கேனிங்ல. இப்போ நார்மலா ஸ்டார்டிங்ல நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க நான் ஸ்கில் பேஸ்ல இருந்தாக்குள்ள கொஞ்சம் பேமெண்ட் குறைவா இருக்கு. ஆனா நீங்க மேபி அதுல நல்ல ஏர்னிங் எடுக்க வலிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் ஓர்டர்ஸ் தருவாங்க. ஸோ இது பேக்ரவுண்ட் ரிமூவல்ல இப்போ எந்த ஒரு ஸ்கில்ஸும் இல்லாம நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி நாங்க பார்த்தது ஃபைல் கன்வெர்ட் பண்றது. இந்த ஃபைல் கன்வெர்ட் பண்றது அப்படின்னா என்ன? ஃபைல் கன்வெர்ட் பண்றதுன்றது சிம்பிள். இப்போ நீங்க வந்து பிடிஎஃப் ஃபார்ம்ல இருக்கிற ஃபைலை வந்து வேர்ட் ஃபைலுக்கு மாத்துற, இல்ல வேர்ட் ஃபைலா இருக்கிறத வந்து பிடிஎஃப்க்கு மாத்துற, இல்ல பவர் பாயிண்ட் ஃபைலை வந்து இன்னொரு ஃபைலுக்கு மாத்துற, இதைத்தான் சொல்றேன் ஃபைல் கன்வெர்ட்டர் அப்படின்னு. ஸோ அந்த இதுக்கு கூடி நிறைய பேருக்கு தெரியாம இருப்பாங்க கிளைண்ட்ஸ். அப்ப அதுக்கு கூடி பேமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இவரை எடுத்தோம்னா இவர் வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா எந்த ஒரு ஃபைலையும் நான் வந்து ட்ரிம் பண்ணி அப்படி எல்லாம் தருவேன் அப்படி, அதுக்கு வந்து $10 அப்படின்னு. அதே ஸ்டாண்டர்ட்ல வந்து $25, பிரீமியத்துல வந்து $65 அப்படின்னு சொல்லிக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொருத்தட்டே பார்ப்போம். இந்த இவர் வந்து பிடிஎஃப் ஜேபிஜி அப்படின்னு மாத்துவார் அப்படின்னு சொல்லிக்கார். ஸோ அவற்றையே நாங்கள் வந்து பார்ப்போம். இவர் வந்து ஒரு 4 ஒரு ஒரு 1 4 பேஜ் இருக்கிற ஒரு பிடிஎஃப் வந்து மாத்துறதுக்கு எடிட் பண்ணி $5, மற்ற 8 பேஜ் இருக்கிறது $10, பேஜுக்கு வந்து 19 பேஜ் அப்படி இருக்கிறது $25. அந்த மாதிரி பிடிஎஃப் வந்து நான் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி தருவேன் அப்படின்னு. ஸோ இதுக்கு உங்களுக்கு ஸ்கில்ஸ் தேவையா? ஜஸ்ட் கூகுளில் போய் இந்த பிடிஎஃப் இதை மாதிரி கேட்டாலே கூகுளில் வந்து என்ன செய்யமாட்டா சர்ச் பண்ணி தரும். ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. இப்போ ஸ்கில்ஸ் நாலேஜ் இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அன்ஃபாலோ பண்றது இன்ஸ்டாகிராமில், அதுக்கும் உங்களுக்கு என்ன செய்யறது? இன்ஸ்டாகிராம்ல வந்து அன்ஃபாலோ பண்ணி கொடுக்கறதுக்கு கூட உங்களுக்கு பேமெண்ட் தருவாங்கடா, நம்புவீங்களா?
இன்ஸ்டாகிராமில் அன்ஃபாலோ பண்ணுறது பேமெண்ட் அப்படின்றா என்னண்டா, இப்போ உங்களை ஃபாலோ பண்ணவங்களாம் அன்ஃபாலோ பண்ணி தருவேன் அப்படின்றது கூடி பேமெண்ட் வாங்குவாங்க. ஓகே ஓகே இவங்க வந்து இன்ஸ்டாகிராம்லாம் அன்ஃபாலோ பண்ணி தருவேன் மனுவில் இப்போ கூடி 4 பேருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் அன்ஃபாலோ பண்ணுற மட்டும்தான் அவங்களோட வேலை. $10 ஸ்டார்ட் பண்ணுது அவங்களோட பேக்கேஜ். ப்ரீமியம் $60 போகுது ப்ரீமியம் பேக்கேஜ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கில்ஸ் தேவையா? ஒரு இதை இன்ஸ்டாகிராமில் அன்ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்கில் தேவையா? ஸோ இப்படி ஸ்கில்ஸ் நான் ஸ்கில்ஸ் பேஸ் ஆனது எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு இப்போ ரெண்டு ரெண்டு எக்ஸாம்பிளுக்கு ஸ்கில் பேஸும் நான் ஸ்கில் பேஸும் காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த ஃபைவர். எல்லார்ட்டையும் வெயிட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் வந்து நான் கட்டாயம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இப்போ இதை பார்த்து கொண்டு போகக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஒரே டைம்ல ரெஸ்பான்ஸ் பண்றது. கிளைண்ட்ஸே அவங்க இதை கூகுளில் போட்டு ஏன் சேஞ்ச் பண்ணலாம்டா, நிறைய கிளைண்ட்ஸுக்கு வந்து அது சம்மந்தமான நாலேஜ் இல்லை ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா டைம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு பேமெண்ட் தந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம்னா அந்த பேமெண்ட்டுக்கு வந்து வேல்யூபுளான ஒர்க் பேமெண்ட் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நாங்களும் ஒரு ஒர்க் பண்ணோம்னாலும் அது சரியா பண்ணமா இல்லையான்றது கட்டாயம் என்ன செய்யும், எங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் கிளைண்ட்ஸும் வந்து இப்போ ஒரு ஒர்க் வந்து பண்ண போறாங்கன்னா அது அவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. அவங்ககிட்ட ஆஃபீஸ் ஒர்க்காக தான் இருக்கும். மெயினாக இங்கே வந்து பண்ணுற ஒர்க்குகள் எல்லாமே ப்ரொஃபஷனல் ஒர்க் சைட்டுகளாக தான் இருக்கும். ஒன்று பர்சனல் ஒர்க்கில் வரண்டா கொஞ்சம் குறைவு தான். அவங்களோட ஆஃபீஸ் சைட்டில் இருக்கிற ஒர்க்கில் தான் கொண்டு வந்து தருவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து அவங்களே அதை ட்ரை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பேமெண்ட் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த பேமெண்ட்டை உங்களுக்கு பேமெண்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. பட் நீங்கள் அவங்களுக்கு தெரியாது இப்படியெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ ஏஐ வந்தபடியா சம்டைம்ஸ் இப்போ அவங்களுக்கு என்ன நாலேஜ் ஒன்று இருக்கு. பட் இப்போ ChatGPTல கூட உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கண்டென்ட்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதை கூடிய இப்போ கூடிய நிறைய பேருக்கு ChatGPT என்னட்டு கூட தெரியாம ஸ்ரீலங்கா இந்தியன்ஸ்ல இருக்காங்க. கிளைண்ட்ஸுக்கு டிசைன் பிடிக்கலன்னா அவங்க வந்து திருப்பி சொல்லுவாங்க இந்த இடத்துல இதை சேஞ்ச் பண்ணித்தாங்க, இல்லை எனக்கு மொத்த டிசைனும் பிடிக்கல, மொத்த டிசைனையும் சேஞ்ச் பண்ணித்தாங்க அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்தா ஓகே. இப்போ நாங்கள் ஒரு கடையில் ட்ரெஸ் எடுத்தோம்னா அந்த ட்ரெஸ் பிடிக்கல இல்லாட்டி கலர் சேஞ்ச் பண்ணணும் மட்டும் போய் மாற்றுற மாதிரி அவங்க வந்து எங்கள்கிட்ட கேட்பாங்க. டாலர்லேருந்து இந்தியன் கரன்சிக்கு நீங்கள் மாற்றணுமெண்டா டிரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கே சேஞ்ச் மாற்றக்கூடிய மாதிரி நாங்கள் ஃபுல்லாக எங்களோட இந்த இதில் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ தேர்ட் பார்ட்டி இப்போ பேபாலில் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம், அல்லது பேஓன் 2 ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே இப்போ ஃபைவருக்கும் ட்ரெடிஷனல் ஜாப்புக்கும் உள்ள ஒர்க் அப்படின்ற வித்தியாசத்தை பார்ப்போம். நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் ட்ரெடிஷனல் ஜாப் பண்ணுறது ஒரு ஃபிக்ஸடான ஒரு டைமாக இருக்கும். மார்னிங் 8 o'clock இருந்து 5 o'clock ஈவினிங் வரைக்கும் இருக்கு. இதே ஃபைவரில் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் எந்த டைமும் ஒர்க் பண்ணலாம். மார்னிங் நைட் ஒர்க் பண்ணலாம், மார்னிங் எழும்பியும் ஒர்க் பண்ணலாம், உங்களுக்கு ஃப்ரீ டைம் எப்போ இருக்குதோ அப்பயும் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபைவர்ன்றது இந்தந்த டைம்லாம் ஒர்க் பண்ணணும் மட்டும் ஒரு ஷெடியூல் இல்லை. அடுத்த ஃபிக்ஸட் சேலரி நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, ட்ரெடிஷனல் ஜாப்ல செய்வீங்க. இதுல வந்து இப்போ சேலரி எவ்வளவு ஃப்ரீலான்ஸர்கிட்ட கேட்டா சொல்ல மாட்டாங்க. ஏன் இப்போ யூடியூபர்கிட்ட கேட்டாலாம் சேலரி, இப்போ யூடியூபர் தெரிஞ்சா அவங்கள்ட்ட சேலரி கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்டா சேலரி வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் அவங்கள்ட்ட இதை பொறுத்து ஒர்க்கை பொறுத்து. இப்போ ஃபைவர்லேயும் வந்து உங்களுக்கு இந்த மந்த் வர சேலரி அடுத்த மந்த் வர மட்டும் இல்லை. இப்போ உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சுட்டா அதுக்கேற்ற மாதிரி சேலரிஸ் கூட்டிட்டு இருக்கு. ஸோ சேலரிஸ் அதுலேயும் வந்து இன்கம் வந்து டாலர்ஸ்ல இருக்கு. அதுதான் மெயின் இம்பார்ட்டனே. அடுத்து நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறோன்னா மார்னிங் எழும்பி ட்ராவல் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸில் போய் நீங்கள் ஆஃபீஸ் இருப்பீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, சேலரி இருக்குது, டார்கெட் ஃபேஸ் பண்ணணும். ஸோ அப்படி எக்கச்சக்கமான ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ இதே வந்து ஃபைவரில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மார்னிங் எழும்புவீங்க, வடிவாக லேப் ஆன் பண்ணுவீங்க, பார்ப்பீங்க ஒர்க்குகள் இருக்கு எல்லாம் பார்த்துட்டு கிளைண்ட்ஸ் ஆர்டர்ஸ் வந்துச்சா செஞ்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு திருப்பியும் படுத்துருவீங்க. ஸோ ஸ்மூத்தான ஒரு ஒர்க் ஒன்று இருக்கும் இந்த ஃபைவரில்.
அடுத்து நீங்கள் ஒரு பொஸ்ஸுக்குள்ள தான் ஒரு ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு ஜொப்பாக இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு டிரெக்டர் இருப்பாங்க, அதுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க, அதுக்குள்ள ஹெச்ஆர் அது இதுண்டு நிறைய ஒரு டீம் ஒன்றுக்குள்ள நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ஒரு ஜொப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவீங்க. இதே வந்து இந்த ஃபைவரில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன்னா நீங்கள் தான் அந்த ஜொப்புக்கு ஓனர். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுறதா அந்த ஏர்னிங் மணி எவ்வளோ இருக்கணும் இந்த சர்வீஸுக்குன்றது எல்லாமே நீங்கள் தான் டிசைட் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இந்த ஃபைவரில் ஏர்ன் பண்ணினதுக்கு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸில் வந்து சில ப்ரூஃப் இருக்குது. எங்கள்கிட்ட ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. படித்து இப்போ வரைக்கும் இந்த ஃபைவரில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள சில ஸ்க்ரீன்ஷாட்டுகளை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரதர் அவற்றை சர்வீஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி இது வந்து மார்ச் மந்தில் ஏர்ன் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்ஸில் ஆர்டர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இது வந்து இன்னொரு பிரதர் $45 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இது ஒரு $10 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே $40, அதே மாதிரி இதில் ஒரு $80, $8, இதில் வந்து $50. மற்றது இது வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸில் சாரி ஃபீட்பேக், அதாவது இது வந்து நாங்கள் எல்லாருமே டெலிகிராமில் வந்து எங்களோட டெலிகிராம் பேஜில் வந்து லைவாக நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி இது வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ், ஒவ்வொரு பெட்ஜிடைன் ரிவ்யூஸை வந்து நாங்கள் அவங்களோட இப்படி வாய்ஸாவோ அல்லது ஃபேஸ் இது வீடியோவாகவே நாங்கள் வாங்கி எடுக்கிறோம். நாங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்து நாங்கள் அதை எங்களுடைய சோஷியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணுறோம். நாங்கள் அண்ட் அதான் நிறைய பேருக்கு வந்து உண்மையாகவே தெரியும் என்னது ஸ்கேமா இல்லையா அப்படின்ட்டு. அண்ட் இதை வச்சு நிறைய பேர் வந்து வேறு வேறு மாதிரி ஸ்கேம்களும் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகவே நாங்கள் ட்ரஸ்டட்டுக்காக இப்படியெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஜூன் பேட்ச் கேர்ள்டோட ஆகட்டும், இது வந்து மார்ச் பேட்சில் எங்களோட யூடியூப் சேனல்லையும் இருக்குது. எங்களோட லாஸ்ட் பேட்சில் ஆகஸ்ட் பேட்சில் இது வந்து இருக்குது. டிக்டாக்கும் எங்களுக்கு இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக நாங்கள் டிக்டாக்ல தான் நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். நாங்கள் இந்தியன்ஸுக்கு வந்து டிக்டாக் சப்போர்ட் இல்லை. ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பாக ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும் ஃபைவர் அப்படின்றது வந்து கட்டாயம் ஒரு நல்ல கோர்ஸ் உண்டு. ஸோ ஜாயின் பண்ணினா கட்டாயம் அதுக்குள்ளே ஏர்னிங் கொண்டு எடுக்கலாம்ட்டு எல்லாருக்குமே இப்போ ஒரு மைண்ட் செட் ஒன்று வந்திருக்கு. ஏர்னிங்லேயும் வந்து சும்மா இல்லை, எக்கச்சக்கமான டாலர்ஸில் ஏர்ன் பண்ணலாம் தெரியும். பட் இது எங்கே ப்ராப்பராக படிக்கிறது? ஒரு கைடன்ஸ் இல்லாமல் வந்து நாங்கள் எப்பயுமே ஒன்றை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒன்று போகணும். இல்லாட்டி தனியாக ஒழிக்கிட்டோம்னா நாங்கள் நல்லா அடி வாங்கி வருவோம். இது வந்து ஏர்னிங் பாத்வேண்ட வடிவா கட்டாயம் எங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கைடன்ஸ் வந்து கட்டாயம் தேவை. ஸோ அதை நாங்கள் எங்கே எக்ஸ்பீரியன்ஸான கைட் பண்ணுவோம் படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கடா, அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ஸ்கையப்பன். ஸோ ஸ்கையப்பில் வந்து நாங்கள் ஃபைவர் கோர்ஸ் மட்டும் இல்லை, வெப்சைட் டிசைன் பண்ணுற கோர்ஸ் படிப்பிக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் கிராஃபிக் டிசைன், அடுத்த இபிஏ கோர்ஸும் வந்து ஃபியூச்சரில் லான்ச் பண்ணுற ஐடியா ஒன்று இருக்குது. ஸோ அப்படி நிறைய ஆன்லைன் ஏர்னிங் பாத்வேயும் ஸ்கில்ஸ் பாத்வே கோர்ஸ்களும் வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபைவர் கோர்ஸ்ன்றது வந்து ஜனவரி பேட்ச்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி போய்கொண்டிருக்குது. ஸோ இப்போ வந்து 9வது பேட்ச் வந்து கோல் பண்ணியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான் இன்றைக்கு நடந்திருக்கு. இந்த ஃபைவர் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி 1 மந்த் கோர்ஸ் தான். டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா ஜூமில் லைவ் கிளாஸாக தான் நடக்கும். ஸோ இப்போ நடந்த மாதிரி லைவ் கிளாஸாக நடக்கும், பட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும். அதே மாதிரி இப்போ டைம் டேபிள் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஃப்ளெக்சிபிள், அதுக்கு மீன் என்னென்னா ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்து அந்த டேட்டில் நாங்கள் போட டைம் டேபிள் அப்படின்னக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டைம் டேபிளை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஃப்ளெக்சிபிளான டைம் டேபிள் அப்படின்னு சொல்கிறேன். தமிழ் மீடியத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ தமிழ் மீடியத்தில். ஸோ 2வது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இப்போ எல்லாருக்குமே வந்திருக்கும், ஏன் நாங்கள் இங்கேயே படிக்கணும் வேற இடம் இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு ரீசன் வந்து இந்த ஃபைவர் கிளாஸ் எடுக்க போகிறது டோட்டலாகவே நான் தான். ஸோ நான் வந்து லெவல் 2 செல்லர் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபைவரில் லெவல் 2 நான் 2019 மிட்ல இருந்து நான் இந்த ஃபைவரில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து நிறைய பேருக்கும் டீச் பண்ணியிருக்கேன், அவங்களும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என் பிரதர், அடுத்து என்னோட நான் படிப்பிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இப்போ வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் நான் இன்னும் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணுவோம் உங்களை. ஸோ இப்போ இதை அடுத்த பண்ணுங்க, இதுக்கு அடுத்த இதை பண்ணுங்க, இதில் இது பிள்ளை இருக்குது, இதை சேஞ்ச் பண்ணுங்க, ஃபுல்லாகவே நாங்கள் வந்து உங்களால் அனலைஸ் பண்ணுவோம் பர்சனலாகவே. அடுத்த ப்ராக்டிக்கல் டாஸ்க் கட்டாயம் இருக்கும். ஸோ நீங்கள் நான் சொல்கிறது இந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் லெக்சர் அப்படியா நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க, தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து கட்டாயம் லைவாக நீங்களே பண்ணி கொண்டிருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த வந்து ஃப்ரீ டூல்ஸ்.
ஃப்ரீ டூல்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஃப்ரீ டூல்ஸ்ன்றது சோஃபியாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த சோஃபியாஸ் என்ற என்னென்னன்றதெல்லாம் நாங்கள் வந்து ஈஸியாகவே லாஸ்ட்டில் சொல்லுவோம். அடுத்து லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட். லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் தான் மெயின் விஷயமே. ஏனென்றா ஒரு 1 மந்த் கோர்ஸ் முடிஞ்சோடனே நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ இல்லாமல் உங்களை செப்பரேட்டான குரூப்பில் ஒன்று ஆட் பண்ணி எங்கள்கிட்ட ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிற குரூப்பில் ஆட் பண்ணுவோம். அதில் இருந்து கொண்டு நீங்கள் கட்டாயம் எங்கள்கிட்ட டவுட்ஸ்கள் ஃபியூச்சரில் ஃபைபர் சம்மந்தமாக இல்லை வேறு கோர்ஸ் சம்மந்தமான டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஏன்டா எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் இருக்காங்க, அவங்க உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இன்றைக்கு நீங்கள் கிளாஸை பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்குமெண்டு. ஸோ அதை விட இன்னும் நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக கிளாஸை கொண்டு போவோம். கட்டாயம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் மெயின் விஷயமே. நாங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது. நீங்கள் ஃபைவர் கோர்ஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்து அந்த பிரதர் கேட்ட மாதிரி இப்போ ஸ்கில்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டாயமாக எல்லாருக்குமே ஸ்கில்ஸ் தெரிய மட்டும் இல்லை. ஸோ ஸ்கில்ஸ் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கே நாங்கள் 20க்கு மேலே ஸ்கில்ஸை கிளாஸ்லேயே டீச் பண்ணுவோம். அவங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக எல்லாருக்குமே டீச் பண்ணுவோம். அந்த ஸ்கில்ஸ் இல்லாமல் எப்படி இருக்குமென்னா இந்த ஃபைவரில் ட்ரெண்டிங்ல இருக்கிற ஸ்கில்ஸா இருக்கும். ஸோ ஏன்டா அந்த மாதிரி ஸ்கில்ஸை டீச் பண்ணா தான் பிரயோசனமாக நீங்க கொண்டு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்கில்ஸை டீச் பண்ணுவோம். அடுத்து லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லைஃப் டைம். அடுத்த 5க்கு மேலே சோஃபியாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அந்த சோஃபியாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபைவரில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிக் ஆஃபர் ஒன்று நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது என்னென்னா 5 எக்ஸ்ட்ரா ஃப்ரீ கோர்ஸ் பேக்கை வந்து நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த 5 கோர்ஸும் என்னென்னு பார்ப்போம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், ஆப் டெவலப்மெண்ட், கிராஃபிக் டிசைன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த 5 கோர்ஸும் வந்து நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபைவர் கோர்ஸை நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கோர்ஸ் எண்டில் வந்து சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு இந்த 5 கோர்ஸும் வந்து வந்திருக்கும். நீங்கள் அதை பிறகு படித்து டவுட்ஸ் இருந்தால் எங்கள்கிட்டயே கேட்டுக்கொள்ளலாம். எல்லாருமே எங்கள்கிட்ட லெக்சர்ஸ் மாதிரி மேக் பண்ண கோர்ஸ் தான். ஓகே, இப்போ யாருக்கெல்லாம் ஐடியா இருக்கு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு, யாருக்கெல்லாம் ஐடியா இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்தவங்களோட டவுட்ஸையும் வந்து இதுலயே கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. நான் இப்போ இது வரைக்கும் கேட்ட டவுட்ஸை வந்து ஒன்றொண்டா பார்த்துட்டு வர மேல இருந்து புதுசாக எதுவும் டவுட்ஸ் இருந்தா கட்டாயம் கேளுங்க. இந்த கோர்ஸ்ல கட்டாயம் ஜாயின் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா எஸ் அப்படின்றது எல்லாரும் வந்து கமெண்ட் ஒன்றுக்கா பண்ணுங்க, பார்ப்போம் எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு. ஃப்ரீலான்சிங்ல ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணலாமா, அதுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன். கிளைண்ட் டிசைன் பிடிக்கலன்னா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு, அதுக்கு என்ன பண்றது? டிசைன் பிடிக்கலண்டா ரிப்ளை பண்ண மாட்டாங்கிறான்டா. டிசைனை பிடிக்குதா இல்லையாண்டா அவங்க ரிப்ளை பண்றதை வச்சு தானே பார்க்கலாம். கட்டாயம் ரிப்ளை பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸோ ஸ்கில்ஸ் இல்லாட்டி பண்ண முடியுமா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸ்கில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இல்லையாண்டு. அடுத்தது என்னது வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா நம்மத கிளைண்ட்ஸை யா மற்ற வெப்சைட்ல வந்து ஃபைவர் கிளைண்ட்ஸை வந்து நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபைவர்ல வந்து கிளைண்ட்ஸ் தான் எங்கள்கிட்ட வந்து வருவாங்க. ஷால் பி ப்ரோசஸ் வித் ஏஐ சொல்லியிருக்கேன். சாம்பிளுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமா, எப்படி பண்ணணும்? இப்போ சாம்பிள்ஸுக்கு அப்படின்னா சிலவில் இப்போ கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு சாம்பிளாக ஒர்க் பண்ணித்தாங்கன்னா அவங்களே அந்த சாம்பிள்ஸுக்கான ப்ரொஜெக்டை சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்தாலே சரி. டாலர்ஸ்லேருந்து இந்தியன் கரன்சி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்டா நீங்கள் வந்து இப்போ எப்படி கிளைண்ட் ஃபைவர் ஒர்க் ஆகுதுண்டா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிடுவாங்களா ஏமாற்றுவாங்களா அப்படின்ட்டு யோசிப்பீங்க.
ஃபைவர் எப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருதுண்டா அதுக்கு அர்த்தம் கிளைண்ட்ஸ் அங்கால சைட்ல இருந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. ஸோ பேமெண்ட் பண்ணின அப்புறம் அவங்களோட கார்ட்டால வந்து டிபெட் கார்டோ விஷா கார்ட்லயோ அவங்க இருந்து பேமெண்ட்டை பண்ணிடுவாங்க. பேமெண்ட் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களோட ப்ரொஃபைலுக்கு, உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, கங்க்ராச்சுலேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஒர்க் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆர்டரை வந்து நீங்க காசை வாங்கிட்டு ஓடிட்டு போயிடுவீங்களே. ஸோ அதுக்கும் ஃபைவர் என்ன செஞ்சிருக்காங்கடா, ஆஹ் நீங்க அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி கிளைண்ட்ஸுக்கு கொடுப்பீங்க. ஸோ அந்த கிளைண்ட்ஸ் அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படி அந்த ஒரு அக்செப்ட் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை அவங்க கிளிக் பண்ணாங்கண்டா அவங்களோட மணி உங்களுக்கு வந்துடும், உங்களோட ஒர்க் அவங்களுக்கு போயிடும். இல்லை எனக்கு பிடிக்கல சேஞ்சஸ் வேணுமெண்டா எனக்கு சேஞ்ச் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்பாங்க. கமெண்ட் சும்மா மெசேஜ்லேயே தான் நடக்கும். நீங்க கால் பண்ணியோ வீடியோ கால் ஆப்ஷனோ இங்கே கதைக்க மாட்டீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே chattingல தான் நடக்கும். வாட்ஸ்அப்ல chat பண்ற மாதிரி ஆறாங்கால இருக்கு இங்க கேர்ளா போயான்னு கூட தெரியாது. ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ல காம்படிஷன் அதிகமா இருக்கும், அதுல எப்படி தனியா தெரியுது ப்ரோ? ஸோ நல்ல ஒரு கேள்வி. இந்த ஃப்ரீலான்சிங் வெப்சைட் வந்து மெயினா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னா எஸ்இஓ, அதாவது நான் ஆல்ரெடி சொன்னா இந்த யூடியூப்ல பார்த்துட்டு நீங்க கிரியேட் பண்ண போனீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஓடஸ் வராது. இதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ சில சில இதுல வந்து நீங்க லிங்க் பண்ணி ஒரு செயின் மாதிரி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஓடஸ் வரும். ஒர்க் ஃபினிஷ் ஆனா பண்ணிட்டு கிளைண்ட்ஸ் பேமெண்ட் ஷுவராக பே பண்ணுவாங்க தானே, அதுக்கு இப்போ தான் நான் ஆன்சர் சொல்லிட்டேன். ஷுவராக பேமெண்ட் பண்ண அப்புறம் தான் நீங்கள் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி எந்த ஸ்கில்ஸுக்கு க்ரோத் இருக்குமெண்டா மோஸ்ட்டாக வந்து இப்போ நான் ஸ்டார்டிங்கில் அதாவது 2019லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற நல்ல ஒரு டிமாண்டான ஸ்கில்ஸ்ண்டா வெப் வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறது, வெப்சைட் டிசைனிங் தான் இப்போ வரைக்கும் நல்ல டிமாண்டில் இருக்குது. மற்ற கோர்ஸ் இதுகள் வந்து டைமுக்கு டைம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. டொலர்ஸ் அமௌண்ட் எப்படி கன்வெர்ட் பண்றது? டொலர்ஸ் அமௌண்ட் நீங்க கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. அது எப்படின்னா இப்போ டொலர்ஸ்ல ஏர்ன் பண்ணீங்கன்னா நீங்க ஸ்ரீலங்கனா இருந்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு உங்களோட ஸ்ரீலங்கன் பேங்கால தான் அந்த டொலர்ஸ் வரும். அப்படி வரவுக்குள்ள உங்களோட ஸ்ரீலங்கன் கரன்சில எந்த பேங்கால வருதோ அந்த பேங்கால அன்றைக்கு என்ன டொலர்ஸ் பெறுமதி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேங்கே உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டு தருவாங்க. அதே மாதிரி இந்தியனா இருந்தீங்கன்னா இந்தியன் பேங்க்ல நீங்க எந்த பேங்கால எடுக்க போறீங்களோ காசை, அந்த பேங்க் இன்றைக்கு ரேட் டாலர்ஸ் எவ்வளோ போகுதோ அதுக்கேற்ற மாதிரி தருவாங்க.